Hello students, welcome to 1+1 channel. In the problem graph the following quadratic equations and state their nature of solutions அப்படினு கேட்டிருக்காங்க. First sum பாத்தீங்கன்னா x square minus 9x plus 20 அதாவது graph draw பண்ணி nature of solution என்னன்னு மட்டும் சொல்லணும் சரிங்களா. ஸோ இது 6 sumsமே நம்ம ஒரே வீடியோவில் பார்க்க முடியாது, ஒரு சம்மா ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா. So first பார்த்தீங்கன்னா x square minus 9x plus 20 equal to 0. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கணும்னா ஃபஸ்ட்டு y equal to இருக்கணும் இல்லையா, சம்னாலே ஈக்குவேஷன் வந்து y equal to some variable இருக்கணும். ஸோ இங்கே இல்லாதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா நம்மளே எடுத்துக்கிறோம் let y is equal to அப்படின்ட்டு. ஜஸ்ட் வந்து கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை y is equal to x square minus 9x plus 20ன்னு எடுத்துக்கிறோம். அந்த equal to 0 இருக்கிறதுல y நம்ம போட்டுக்கிறோம். இப்போ நம்ம வந்து y-ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம். x-க்கு ஒரு வேல்யூவாக கொடுத்து y-ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். x-க்கு என்ன வேல்யூ வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம நெகட்டிவ்லேருந்து கொடுப்போம். -3, -2, -1, 0, 1, 2, 3. ஸோ நான் -3 to +3 வரைக்கும் கொடுத்துருக்கேன். உங்கள் ஸ்கூலில் என்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் இருக்கிற வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கணும். இங்கே இருக்கிறத அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிருங்க. இங்கே x ஸ்கொயர் இருக்குது, -9x இருக்குது, அடுத்து 20 இருக்குது சரிங்களா. இப்போ ஃபைனலாக ஒய்ன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த எக்ஸையும் ஒய்யும் எடுக்கக்கூடாது, ஃபைனலாக ஆட் பண்ணும் போது மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டேபிள் போட்டுறணும். அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸோட வேல்யூ எடுத்துக்கக்கூடாது நீங்கள் ஃபைனலாக ஆட் பண்ணும் போது, அதனால் அது வந்து இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. ஒய்யோட வேல்யூ மட்டும்தான் நமக்கு வந்து தேவை. ஓகே, அதாவது என்ன சொல்ல வரேன்னா இதை மூணுத்தையும் ஆட் பண்ணுறதுனால தான் இது வரணும், இது எடுத்துருக்கக்கூடாது பை மிஸ்டேக்காக, அதனால் அதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறோம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம், இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி இங்கே போடணும். ஸோ 3a ஸ்கொயர் பண்ணால் -3a ஸ்கொயர் பண்ணால் 9. ஸோ ஸ்கொயர் பண்ணாலே நெகட்டிவில் இருந்தால் பாசிட்டிவ் ஆயிரும். ஸோ 3 3s are 9, 2 2s are 4, 1 1s are 1, 0, 1 1s are 1, 2 2s are 4, 3 3s are 9. புரியுதுங்களா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா இங்கே இருக்கிற வேல்யூஸை ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. அடுத்து 9x minus 9x அதாவது -9 into x -9 into -3 -9 into -2 மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், 9 3s are 27, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், 9 2s are 18, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9 1s are 9, 9 0s are 0, 9. ஸோ இப்போ -9 into 1, அப்போ -9 into 1ங்கும் போது -9ன்னு வரும். -9 into 2 -18, -9 into 3 -27. இங்கே வந்து ரெண்டுமே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ஆயிடுச்சு இது வரைக்கும், இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ் வரும். அடுத்து இங்கே 20 அப்படின்னா என்ன அர்த்தம்னா 20யை வந்து அப்படியே ஃபுல்லாக போட்டுக்கோங்க. ஏன்னா அதில் வந்து எக்ஸ் இல்லை இல்லையா, எக்ஸ் இருந்தால் தான் நம்ம எதுவும் பண்ணணும். இந்த மாதிரி எக்ஸ் இல்லாத டேர்ம்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அதை ஃபுல்லாக அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா இதை சால்வ் பண்ணி இங்கே எழுதணும். எல்லாமே சேம், இந்த லைன் எடுக்கக்கூடாது மறந்துடாதீங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி எல்லாமே சேம் சைன் தான், ஆட் பண்ணி அப்படியே போட வேண்டியதான். 20 20 40 47 47 + 9 56. அடுத்து 38 42 29 30, இங்கே 20. இப்போ இங்கே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா சப்ராக்ட் இது வந்து மைனஸ் சிம்பிள் இருக்குது. ஓகே, ஸோ ரெண்டுமே சேம் சைன் ஆட் பண்ணிவிட்டு தனியாக எழுதிக்கோங்க. 21லேருந்து 9 மைனஸ் பண்ணணும். புரியுதுங்களா, சேம் சைனை தனியாக எழுதிக்கோங்க. 21 - 9 என்ன வரும், 12. ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் இங்கேயும் சேம் சைன் இது ரெண்டும். 20 + 4 24, 24 - 18 என்ன வரும், 24 - 18 வந்து 6 கரெக்டுங்களா. 24 - 18 ஆமாம், அதே மாதிரி தான். இப்போ இது ஆட் பண்ணிக்கோங்க. 29 - 27 2. ஓகே, இப்போ plotting points எழுத போகிறோம். plotting points என்னது, -3, -56, -2, -42, -1, -30, அடுத்து 0, -20, அடுத்து 1, 12, 2, 6, 3, 2. இப்போ இந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம கிராஃப் ஷீட்டில் பிளாட் பண்ணிவிட்டு என்ன டைப் ஆஃப் ரூட்ஸ்ன்னு சொல்லணும். ரியல் ரூட்ஸா,
இல்லை நோ ரியல் ரூட்ஸா அந்த மாதிரி சொல்லணும். நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் தானே கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ கிராஃப் ஷீட்டில் வந்து பிளாட் பண்ண போகிறோம். பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 56, 42 இருக்குது ஒய் ஆக்சிஸில். அப்போ எப்படி எடுத்துக்கலாம் நம்ம ஒய் ஆக்சிஸில் பாசிட்டிவ் டைரெக்ஷனில் பெரிய பெரிய நம்பராக இருக்குது. ஒய் ஆக்சிஸில் வந்து பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்குது. அப்போ ஒய்யில் வந்து பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ கொஞ்சம் கீழே இறக்கி சம் போட்டுக்கலாம். அதுக்குன்னு ஒயில் எடுக்காமலே இருக்கக்கூடாது. சம் எல்லாமே வந்து ஒயில் வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து பென்சிலில் தான் போடணும். நமக்கு வீடியோவுக்கு தெரியாதுங்கிறதுனால நம்ம பெனில் போடுறோம். ஓகே, இப்போ ஒய் வந்து வந்த ஆன்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் தான் இருக்குது, ப்ளஸில் தான் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஒயில் வந்து ப்ளஸில் வந்து நிறைய நம்பர்ஸ் வர மாதிரியும் நெகட்டிவில் வந்து கம்மியான நம்பர்ஸ் வர மாதிரியும் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் மேலே இறக்கி போடுறேன். ஓகே, ஸோ இது வந்து எக்ஸு, எக்ஸ் டேஷ், ஒய், y dash 0. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா இங்கே பாருங்கள், ஒயில் வந்து 56, 42, 30, 20, 12, 62 எல்லாமே வந்து பாசிட்டிவில் தான் இருக்குது. நெகட்டிவில் சம் ஆன்சரே வரல ஒயில். அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே வந்து பாசிட்டிவில் நிறைய இடம் விட்டுருக்கேன், நெகட்டிவில் கம்மியான இடம் விட்டுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. -1, -2, -3, -4, -5, -6, -7 இழுத்த வரைக்கும் நம்பர்ஸ் எப்பவுமே எழுதணும், எம்டியாக விடக்கூடாது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய நம்பரே 56 தான் ஒய் ஆக்சிஸில். ஸோ இப்போ நம்ம எப்படி இதில் கொடுக்கலாம் அப்படின்னா 2, 4, 6, 8 அப்படி கொடுக்க முடியுமான்னு பார்க்கணும். அப்போனா எத்தனை லைன் வேணும்? 56னால் நம்மளுக்கு 20, 25க்கு மேலே வேணும். அவ்வளோ லைன்ஸ் இங்கே இருக்காது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23 தான் இருக்குது. 23ங்கும் போது 56 வருதா? சரி, அப்போ 2 2ஆகவே கொடுத்துக்கலாம் நம்ம. இல்லைனா உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா 10 10ஆகவும் கொடுத்துக்கலாம். 10 10 வேணால் கொடுத்துக்கலாமா? ஏதாவது சேஃபான ஒரு ஸ்கேல் உங்களுக்கு எதுனா 1, 2 அதோடு வந்து 5 5ஆக கொடுக்கலாம். பட் 5 5ஆக கொடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 5 5ஆக கொடுத்தீங்கன்னா 2 ஸ்மால் லைன் வந்து நீங்கள் 2ன்னு எடுக்கணும். அது கொஞ்சம் மிஸ்டேக் வரும் உங்களுக்கு. இல்லைனா அதோட 10 தான் உங்களுக்கு சேஃபர் சைடு. ஓகேவா? ஸோ எது வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து 10 10ஆக கொடுக்குறேன் இந்த சமுக்கு. ரொம்பவும் லாங்காக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கர்வ் வந்து ரொம்ப இழுத்து வரைகிற மாதிரி இருக்கும். அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? ஸோ எவ்வளோக்கெவ்வளோ ஷார்ட்டாக வரைய முடியுதோ அந்த மாதிரி நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். நான் வந்து 10 10ஆக எடுத்திருக்கேன். நீங்கள் 5 5ஆக கூட எடுத்துக்கலாம். உங்கள் இஷ்டம்தான். ஓகே, $190, $200, $210, $220, $230. இப்போ நம்ம ஸ்கேல் எழுதணும். எக்ஸ் ஆக்சிஸ் 1 centimeter is equal to 1 unit. Y axis 1 centimeter is equal to 10 units நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போ நம்ம கிராஃப் வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து -3, -56. -3, -56ங்கும் போது எங்கே வரும்? இது வந்து -3, 56 வந்து 50க்கு அடுத்து 6th லைன் இதாக இருக்கா? ஸோ இதுதான் என்னது? -3, -56. அடுத்த பாயிண்ட் வந்து -2, -42. -2, -42. கிராஃப் நல்லா தெளிவாக தெரியுதுங்களா? லைட் வேணால் ஆஃப் பண்ணிக்கலாமா? தெரியலையா? இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ -2, -42. ஸோ 42ங்கிறது இந்த இருக்குது. கரெக்டுங்களா? -2, -42 தெரியுதுங்களா? நல்லா கிளியராக? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து -1, -30. -1, -30 இந்த இருக்குது. -1, -30. அடுத்து 0, 20. 0, 20 இங்கிட்டு இருக்குது. 0, 20. அடுத்து 1, 12. 1, 12ங்கும் போது 10க்கு அப்புறம் செகண்ட் லைன் 1, 12. 2, 6. 2, 6ங்கும் போது இதான் இங்கே வரும். இது 5, இதுதான் 6. 2, 6. 3, 2. ஸோ 3, இந்த குட்டி லைன் 2.
3,2 இன்னும் இந்த கிராஃப் வந்து இங்கே டச் ஆகாது சரிங்களா. ஸோ இது வந்து இன்னும் கூட வந்து நீங்கள் பாயிண்ட்ஸ் கொடுத்து கிராஃபை வந்து இழுக்கிறதா இருந்தாலும் இழுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, ஸோ இன்னும் கூட நீங்கள் கிராஃப் வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்குறதா கொடுக்கலாம். அதாவது இந்த கிராஃப் வந்து இங்கே ஸ்டாப் ஆகுது பாருங்கள், அப்போ இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம். 3 வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். அடுத்து நீங்கள் வந்து 5, 4 அந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். ஓகே, அப்போ இன்னும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கிராஃப் வந்து இன்னும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும், எக்ஸ்டெண்ட் ஆகாமல் இருக்காது. ஓகே, சரி, இப்போ இந்த கிராஃப் வந்து இங்கே கட் ஆகுறதுனால இது கீழே இழுத்துட்டு போகுமா இல்லை போகாதான் நம்மளுக்கு தெரியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்க போகிறோம் இந்த சம்முக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் இங்கே கண்டினியூ பண்ணுறேன். 4, 5, 6, 7, 8 வரைக்கும் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து இங்கே என்ன வரும், இது எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 9x 20y. ஓகே, இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ இங்கே வந்து 16 வரும், 5a ஸ்கொயர் பண்ணால் 25, 36, அடுத்து இங்கே என்ன வரும் 49, 64 வரும். இப்போ மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 36, 9 5s are minus 45, minus 54, 63, 72 வருமா. இப்போ இங்கே 20, 20, 20, 20, 20 போட்டோம். இப்போ சால்வ் பண்ணுறோம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 36, 0 வருது பார்த்தீங்களா. கரெக்டாக நம்ம கொடுத்ததுனால இதுவாயிருச்சு. அதாவது ஏன் இப்படி சொல்கிறேன் என்னென்னு, ஏன்னா இப்போ வந்து இங்கே 0 ஆனதுனால இது எக்ஸாக டச் பண்ணும். இப்போ நம்ம இந்த சம்மை பார்க்கும்போது இது டச் ஆகாமல் இப்படி போயிருமோ அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்போ என்ன வந்துடும், நோ ரியல் ரூட்ஸ் வந்துடும். இப்போ இது 0ன்னு வரதுனால 0வை டச் ஆகுது பாருங்கள், அப்போ எக்ஸாக டச் ஆகும் தான் அர்த்தம் இது. சரியா, சரி, இப்போ இங்கே என்ன வருது 45, 0, இதுக்கும் 0 வருது. 56, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 56, 56 மைனஸ் 54 2 வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 69, 69 மைனஸ் 63 6 வரும். அடுத்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 60, 70, 84, 84 மைனஸ் 72 8, 84 மைனஸ் 72 வந்து 8ங்களா, கரெக்டுங்களா. எஸ், இப்போ இந்த பாயிண்ட்டு நம்ம ப்ளாட் பண்ண போகிறோம். 4,0, 5,0. ஸோ இப்போ 4,0 ஃபஸ்ட்டு ப்ளாட் பண்ணுறேன். இங்கே இருக்கிற பாயிண்ட்டை மறுபடியும் ப்ளாட் பண்ணுறேன். 4,0, 5,0, 6,2 வருது. ஓகே, 6,2, 7,6 வருது. இங்கே வருது 7,6, 8,8 வருது. ஸோ இப்போ கிராஃப் வந்து இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் தான் ஆகிட்டுருக்கு. சரிங்களா, அதாவது டச் ஆகி தான் போகுது கிராஃப் வந்து ஃப்ரீ ஹேண்டில் தான் வரணும். ஜஸ்ட்டு சும்மா நீங்கள் அப்படியே வரைஞ்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கே ப்ராக்டிஸ் ஆயிரும். சிக்ஸ் 6,2 வந்துச்சுங்களா. 6,2 இந்த இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இது வந்து டச் ஆகி தான் போகுது. ஸோ எக்ஸை வந்து 2 பாயிண்டில் வந்து டச் பண்ணியிருக்கு. ஸோ இது எக்ஸை வந்து டச் பண்ணிட்டு போகிறதுனால நம்ம என்னென்னு சொல்லுவோம், ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ். கரெக்டுங்களா. ஏன்னா வந்து x-axis at 2 distinct points and the given equation has real and unequal roots. 2 real and equal roots எப்போ வரும், x-axis ஒரே ஒரு பாயிண்ட்டை டச் பண்ணால் 2 real and equal roots சொல்லுவோம். இப்போ வந்து இது 2 பாயிண்ட்டை டச் பண்ணுறதுனால ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸு நம்ம இந்த சம்மை வந்து கன்க்ளூட் பண்ணுறோம். சரிங்களா. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து எழுதணும், சொல்யூஷன் என்ன வந்திருக்கு அப்படின்ட்டு. ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ். எப்போ ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ் சொல்லுவோம், 2 டிஸ்டிங்க் பாயிண்ட்டை 2, 5க்கும் 0 வருது, 4க்கும் 0 வருது. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னென்னா இங்கே எழுதுகிறேன், ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ். சரிங்களா. இந்த சம்முக்கு வந்து இந்த பாக்ஸும் அப்படியே கண்டினியூ ஆகுது. ஓகே. ஸோ இந்த மாதிரி சில சம்ஸ் வரும். சம்டைம்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியலன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி தான் வரும். சரிங்களா.
ஸோ அந்த மாதிரி வரும்போது நம்ம கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுத்து, ஏன்னா நம்ம இங்கேயே வந்து கணிச்சிட முடியாது, அது வந்து கிராஃப் வந்து டச் பண்ணாமல் போயிடுமோ அப்படின்ட்டு. ஸோ இப்போ கொடுத்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நம்மளுக்கு கிராஃப் வந்து எக்ஸில் 2 பாயிண்ட்ஸில் டச் பண்ணுது, கரெக்டுங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுத்து தான் நம்ம இந்த சம்மை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரொம்ப கேப் விட்டு 2, 4, 6, 8லாம் கொடுத்திங்கன்னா ரொம்ப பெருசாக அப்படி கிராஃப் வரையும் போது நம்மளுக்கு கஷ்டமாயிரும். அதனால் நம்மளுடைய ஈஸியாக வரையணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து கிராஃபை வந்து இப்படி வரைகிறோம், சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஆரோ மார்க் கொடுத்துருங்க. ஆரோ மார்க் போட்டு அந்த லைன் ஈக்குவேஷன் நம்ம வந்து எழுதுவோம். பேரபிளாக இருந்ததுனால எழுத வேண்டாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, ஸோ கொஞ்சம் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், அப்புறம் உங்களுக்கு வரைய ப்ராக்டிஸ் ஆயிரும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா x² - 4x + 4 = 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு இது வந்து yன்னு எடுத்துக்க போகிறோம். y = x² - 4x + 4ன்னு போட்டு xக்கும் yக்கும் வேல்யூஸ் கொடுத்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸு -3லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். -3 -2 -1 0 1 2 3யோட ஸ்டாப் பண்ணுறேன். இன்னும் நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் வரையும் போது, டயக்ராம் வரையும் போது நம்மளுக்கு தெரியும், பேரபிளாக வரையும் போது இன்னும் பாயிண்ட்ஸ் வேணும்னா நம்ம கொடுக்கணும் கண்டிப்பாக, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே இருக்கிற வேல்யூஸை நம்ம அப்படியே இங்கே எழுத போகிறோம். x² - 4x + 4 ஃபைனலாக y. ஓகே, இப்போ x² என்ன அர்த்தம், இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணணும். 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 1 ஸ்கொயர் பண்ணால் 1 0 1 4 9. அடுத்து -4x. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம -4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். -4 × -3, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 4 3s are 12. -4 × -2 என்ன வரும், 8. -4 × 1 4, -4 × 0 0, -4 × 1 வந்து என்ன வரும், -4. ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸும் ப்ளஸும் சேரும் போது மைனஸ் வரும். -4 × 2 வந்து -8, -4 × 3 வந்து -12. இப்போ அடுத்து இங்கே 4 இருக்குங்களே, அப்போ இங்கே எக்ஸ் எதுவுமே இல்லை, அப்போ அந்த 4ஐ வந்து அப்படியே எழுதிக்கணும்னு அர்த்தம், சரிங்களா? 4 வந்து நம்ம அப்படியே எழுதிடுச்சு. இப்போ இதை சால்வ் பண்ண போகிறோம். இந்த சால்வ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபஸ்ட் லைன் எடுக்கக்கூடாது, அது எக்ஸ் வேல்யூ நம்ம கொடுத்தது. மீதி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி போடுங்க. ஸோ 9 + 12 வந்து 21, 21 + 4 25. அடுத்து 4 + 4 8, 8 + 8 16, 1 + 4 5, 5 + 4 9. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 4 வரும். -4 + 4 0 ஆகிடும். இப்போ மீதி இந்த 1. 4 + 4 8, 8 - 8 0. எப்பவுமே சேம் சைனை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் சம். சேம் சைன் 9 4 13, 13 - 12 1. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸை நம்ம பிளாட் பண்ண போகிறோம். -3, -25 எழுதிக்கலாம். -3, -25, -2, -16, -1, -9. கொஞ்சம் கால்குலேஷன்ஸ் வந்து கேர்ஃபுல்லாக பொறுமையாக போடுங்க, ஒன்றும் அவசரம் கிடையாது. 1, 9, 2, 0, 3, 1. -3, -25, -2, -16, -1, -9, 0, 4, 1, 1, 2, 0, 3, 1. எழுதிட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த லைனும் தான் எழுதியிருக்கீங்களான்னு. பை மிஸ்டேக் நம்ம இந்த நம்பர் சம்டைம்ஸ் எழுதிடக்கூட மாதிரி இருக்கும். ஸோ நல்லா எப்பவுமே கிராஸ் வெரிஃபைக்கு பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து கிராஃப் வரைய போகிறோம். ஒயில் பார்த்திங்கன்னா எல்லாமே பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ ஒய்யை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பாசிட்டிவ் சைடில் நிறைய நம்பர்ஸ் வர மாதிரி எடுத்துக்கிறேன். 25 வரைக்கும் இருக்குது. ஸோ நான் வந்து 25 தான் பெரிய நம்பரே ஒயில். ஸோ நான் வந்து 2 2ஆக எடுத்துக்கிறேன். 2 4 6 8ன்னு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஒயில் தான் வந்து பாசிட்டிவில் மட்டும்தான் இருக்குது. அதனால் பாசிட்டிவ் டைரெக்ஷனில் நிறைய நம்பரும், அதாவது ஒயில் நிறைய நம்பரும், ஒய் டேஷில் நான் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த டார்க் லைனில் வரைங்க, இந்த மாதிரி போகக்கூடாது. ஸோ எக்ஸு, எக்ஸ் டேஷ், y dash y. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் எப்படி எடுக்க போகிறேன்னா 0 1 2 ஒயில் வந்து நான் 2 2ஆக எடுத்துக்கிறேன். ஒயில் வந்து 2 4, ஏன்னா 25 தான் லாஸ்ட் நம்பர். ஓகே, ஸோ 2 4ன்னு எடுத்துக்க 12 லைன்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. எழுதிட்டு வரேன்.
ஸோ இந்த மாதிரி 2 2 எடுத்திருக்கேன். ஸ்கேல் எழுதிக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட்னு எடுத்திருக்கேன். y axis 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸாக எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி y டேஷில் கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா வந்து அங்கே பாயிண்ட்ஸ் இல்லை, நெகட்டிவ்லேயே வரல, எல்லாமே yயில் வந்து பாசிட்டிவில் தான் வந்திருக்கு. அதனால் பாசிட்டிவில் நிறைய நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் -3, 25 -3, 25 இருக்குது. 25ங்கிறது 24 இருக்கும். -3 அந்த லைன் கரெக்டாக எடுத்துக்கோங்க. -3 லைனில் 25 வந்து 24க்கும் 25க்கும் நடுவில் உள்ள 5th லைன் தான் வரும். ஸோ -3, 25. அடுத்து -2, 16 -2, 16 தான் இருக்குது. -2, 16. அடுத்து -1, 9 9ங்கிறது 8க்கும் 10க்கும் நடுவில் உள்ளது. -1, 9. அடுத்து 0, 4 0, 4. அடுத்து 1, 1 வந்திருக்கு. 1, 1 தான் இருக்குது. 1, 1. அடுத்து 2, 0. அடுத்து 3, 1 வந்திருக்கு. 3, 1 வரும். ஸோ அடுத்து என்ன வரும்? அப்போ என்ன வரும்? இங்கே வந்து ஒரு பாயிண்ட்டு தான் டச் ஆகுது, இப்படி எந்திரிச்சிருச்சு. அப்போ ஜஸ்ட்டு நம்ம வந்து இன்னும் ஒரு பாயிண்ட் கூட கொடுத்து பார்க்கலாம். இப்போ 4ம் 5ம் கொடுக்கலாம். ஏன்னா வந்து கிராஃப் வந்து இதோட ஸ்டாப் ஆகிருக்கு, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி வரணும். அதனால் 4ம் 5ம் கொடுக்குறேன். 4 ஸ்கொயர் பண்ணால் 16, -4 × 4 -16, இங்கே 4 வரும். -16 + 16 0 ஆகிடும். அப்போ 4. 5 5s are 25, -4 × 5 வந்து -20, இங்கே 4 வரும். 25 + 4 வந்து 29, 29லேருந்து 20 போணுச்சுன்னா 9. ஸோ இன்னும் 2 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். அப்போ என்ன வருது? 4, 4ம் 5, 9. ஸோ 4, 4, 5, 9 இப்போ ப்ளாட் பண்ணுவோம். 4, 4ங்கிறது இங்கே வரும். 4, 4. அடுத்து 5, 9. 5, 9ங்கிறது 8க்கும் 10க்கும் நடுவில். 5, 9. ஸோ ஓரளவு கிராஃப் வந்து நம்ம ஈஸியாக வரைஞ்சிடலாம். இப்போ ஸோ ஜஸ்ட்டு வந்து ஃப்ரீ ஹேண்ட்லேயே வரைங்க. இந்த மாதிரி ஸ்கேல்லாம் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டாக அப்படியே வந்து நீங்கள் டச் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான், ஈஸியாக வரைஞ்சாச்சு நம்ம. ஸோ இந்த மாதிரி ஏரோ மார்க் போட்டுக்கோங்க. ஸோ இந்த கிராஃப் வந்து எக்ஸ் ஆக்சிஸாக ஒரு பாயிண்டில் தான் டச் பண்ணுறதுங்கிறதுனால ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே டச் பண்ணுச்சுன்னா ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ். ஒரே ஒரு பாயிண்ட்டில் தான் டச் பண்ணுச்சுன்னா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். டச்சே பண்ணலன்னா நோ ரியல் ரூட்ஸ். சரியா? ஸோ இது என்னது? ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸை நம்ம எழுதிடலாம். ரியல் அண்ட் எழுதிடலாம். ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்து கிராஃப் வந்து உங்களுக்கு ட்ரா பண்ண முடியலன்னா இன்னும் 2 பாயிண்ட் கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே. ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான் இந்த கிராஃபு. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த கேல்குலேஷன் பார்ட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போடனா மட்டும்தான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர் வரும். சரிங்களா? இல்லைன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மிஸ்டேக் வந்துடும். ஸோ இந்த கேல்குலேஷன் பார்ட் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும் இந்த சம்மில். அதனால தான் 2 கிராஃப் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க, 3.16 and 15. 15 பொறுத்த வரைக்கும் அவ்வளோவா கேல்குலேஷன் பார்ட்ஸ் இருக்காது. ஸோ அதனால தான் மோஸ்ட்லி வந்து நம்ம அந்த கிராஃபை வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம் எக்ஸாமில், பப்ளிக் எக்ஸாமில். 2 கேட்டு தான் கண்டிப்பாக ஒன்று கேட்பாங்கங்கிறதுனால நம்ம 3.15க்கு தான் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். பட் இந்த கிராஃப் எக்ஸசைஸ் வந்து அந்த யூனிட் எக்ஸாம் நடுவில் ஹாஃப் போர்ஷன்ஸ் வைக்கிறாங்களே, அப்போல்லாம் நம்மளுக்கு வந்து இது போட்டு தான் ஆகணும். ஏன்னா ஒன்று தானே போர்ஷனில் இருக்கும் அப்போ. ஸோ அதுக்காக நம்ம இதையும் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா x² + x + 7 = 0ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கிராஃப் வரையணும். இதுக்கு ஃபஸ்ட் வந்து லெட் y = எடுத்துக்கலாம். y = x² + x + 7. இப்போ நம்ம வந்து டேபிள் வரைய போகிறோம். ஸோ எக்ஸுக்கு வேல்யூஸ் கொடுக்க போகிறோம். எக்ஸுக்கு வந்து -3, -2, -1, 0, 1, 2, 3 வரை கொடுப்போம். வேணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இருக்கிற வேல்யூஸ் இங்கே போடணும். x², x, 7 இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் yயோட வேல்யூ நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ x² அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணணும் இல்லையா?
3 3s are 9. மைனஸில் இருந்தால் ஒன்றும் இல்லை, ப்ளஸ் ஆகிடும் ஸ்கொயர் பண்ணும்போது. ஓகே, 0 1 2 2s are 4 3 3s are 9. இப்போ இங்கே எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களே அப்படின்னா என்னென்னா இந்த எக்ஸ் வேல்யூ அப்படியே இங்கே எழுதுங்கன்னு அர்த்தம். -3 -2 -1 0 1 2 3. இப்போ இது 7னா என்ன அர்த்தம்? 7 த்ரூ அவுட் த சம் அப்படியே எழுதணும். இப்போ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணி, இந்த சால்விங் பண்ணையில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 9 - 3 வந்து 6. 9 - 3 வந்து 6. 6 + 7 என்னது? 6 + 7 11ஆ? இல்லை, 6 + 7 வந்து 13. ஓகே, நெக்ஸ்ட்டு 4 - 2 2. 2 + 7 9. பொறுமையாக பண்ணுங்கள், ஒன்றும் அவசரம் இல்லை. ஓகே, 1 - 1 0. இப்போ இந்த 7 அப்படியே எழுதிக்கலாம். 0 + 0 0. இந்த 7 அப்படியே எழுதிக்கலாம். 1 + 1 2. 2 + 7 9. 4 + 2 6. அடுத்து வந்து 6 + 7 வந்து 13. 9 + 3 வந்து 12. 12 + 7 வந்து 19. ஸோ இப்போ நம்ம வந்து பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் எழுத போகிறோம். -3, 13, -2, 9 இதெல்லாம் நம்ம வந்து பிளாட் பண்ண போகிறோம். கிராஃப் வந்து வரையும் போது எக்ஸ்டெண்ட் ஆகலைனா மட்டும் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி வரும். சரிங்களா? ஸோ இது வந்து பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் கரெக்டாக எழுதிக்கோங்க. ஃபஸ்ட் லைனும் லாஸ்ட் லைன் மட்டும்தான் இடையில் உள்ளது ஏதாவது எழுதிக்க போகிறீங்க. ஸோ இப்போ ஒய்யோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவில் தான் இருக்குது. 19 தான் பெரிய நம்பராக இருக்குது. நம்ம எவ்வளோ எடுக்கலாம்? 2 2ஆகவே எடுத்துக்கலாம். எதுக்கு 19 வரைக்கும் அவ்வளோ பெருசாலாம் வரைய வேண்டாம். எப்பவுமே கிராஃப் வந்து ஷார்ட்டாக வரைகிற மாதிரியே வரைங்க. ஸோ நம்ம வந்து 2 2ஆகவே எடுத்துக்கலாம். போதும். ஸோ நெகட்டிவில் வந்து பாயிண்ட்ஸ் இல்லாததுனால நம்ம வந்து நெகட்டிவ் சைடை குறைச்சி எடுத்துக்கிறேன். எடுக்காமலே இருக்கக்கூடாது, எடுக்கணும். ஒரு 2 பாயிண்ட்ஸாவது எடுக்கணும். சரிங்களா? ஸோ x dash, y dash, 0 1 2 3 4 5 வரைக்கும் எடுத்துக்கிறேன். -1 -2 -3 -4 -5. அடுத்து வந்து 2 2ஆக எடுத்துக்கிறேன். ஓகே, 2 4 8 10 12 14 16 18 20 22. இப்போ ஸ்கேல் x-axis 1 centimeter is equal to 1 unit. Y-axis 1 centimeter is equal to 2 units. ஓகே, நம்ம வந்து பிளாட் பண்ண போகிறோம். -3, 13ங்கிறது ஃபஸ்ட் பாயிண்ட். -3, 13ங்கிறது 12க்கும் 14க்கும் நடுவில் வரும். ஓகே, -3, 13. அடுத்து -2, 9. -2, 9 8க்கும் 10க்கும் நடுவில். -2, 9. அடுத்து -1, 7 6க்கும் 8க்கும் நடுவில். -1, 7. 0, 7 வந்து அதே தான், 6க்கும் 8க்கும் நடுவில் வரும். 1, 9. 1, 9ங்கிறது 8க்கும் 10க்கும் நடுவில் வரும். அடுத்து 2, 13 12க்கும் 14க்கும் நடுவில் வரும். அவ்வளோதான். இந்த கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸை டச் ஆகவே இல்லை. அவ்வளோதான். ஸோ இது வந்து எக்ஸை டச் ஆகவே இல்லை. அப்போ என்ன ஆன்சர் வரும்? நோ ரியல் ரூட்ஸ். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா நோ ரியல் ரூட்ஸ். எக்ஸை டச் ஆனால் மட்டும்தான் நமக்கு வரும். ஸோ எக்ஸே டச் ஆகலை. ஸோ அப்போ என்ன ஆன்சர்? நோ ரியல் ரூட்ஸ். சும்மா ஜஸ்ட்டு நீங்கள் ட்ரா பண்ணாலே வந்துடும். ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது இது. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். பாயிண்ட்ஸை கரெக்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் கண்டிப்பாக வரும். கேல்குலேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கிராஃப் பொறுத்த வரைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா x² - 9 = 0ன்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ ஃபஸ்ட்டு y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 எடுத்துக்குவோம். இப்போ எக்ஸோட வேல்யூ கொடுக்கணும். -3 -2 -1 0 1 2 3 கொடுக்குறேன். இப்போ இங்கே இருக்கிற வேல்யூஸ் இங்கே எழுதணும். எக்ஸ் ஸ்கொயர் -9 மறந்துடாதீங்க. அடுத்து தான் y. ஸோ இங்கே -9னா என்ன அர்த்தம்? -9 அப்படியே நம்ம போடுவோம். -9 சரிங்களா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர்னால் இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணணும். 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 1 0 1 4 9. இப்போ y-ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். 9 - 9 0, 4 - 9 -5. சப்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பரோட சைன் எழுதணும். 1 - 9 -8, 0 - 9 -9, 1 - 9 -8, 4 - 9 -5, 9 - 9 0. சரிங்களா? இப்போ plotting points எழுத போகிறோம் நம்ம. -3க்கு 0, -2, -5, -1, -8, அடுத்து 0, -9, 1, -8, 2, -5, அடுத்து 3, 0. எல்லாமே குட்டி குட்டி நம்பர்ஸாக தான் வந்திருக்கு இல்லைங்களா? ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம 1 2 3 எடுத்துப்போம். ரெண்டு சைடும் வேணும். நெகட்டிவ்லேயும் வேணும், பாசிட்டிவ்லேயும் வேணும். ஸோ ஈக்குவலாக எடுத்துப்போம் நம்ம இது சம்முக்கு. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ஆக்சிஸ் வந்து வையில் தான் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஈக்குவலாக மிடில் எடுத்துக்குவோம். ஜஸ்ட் வந்து 1 2 3 எடுத்துக்குவோம். எல்லாமே குட்டி குட்டி நம்பர்ஸாக தான் வந்திருக்கு இந்த சம்முக்கு. x dash y dash. ஸோ 1 2 3 எடுத்துக்கலாம் எல்லா பக்கட்டும். நம்ம எழுதிட்டு வரேன். ஸோ இப்போ பாயிண்ட்ஸ் எழுதியாச்சு. எல்லா பக்கமும் நான் வந்து 1 யூனிட் தான் எடுத்திருக்கேன். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட். y axis 1 centimeter is equal to 1 unit எடுத்திருக்கேன். சரிங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ப்ளாட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு -3, 0 இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ளாட் பண்ண போகிறோம். -3, 0 இங்கே வருமா? -3, 0. அடுத்து -2, -5. -2, -5 இந்த இங்கே இருக்குது. -2, -5. -1, -8. -1, -8 இங்கே இருக்குது. -1, -8, 0, -9, 0, -9, 1, -8 எல்லாமே வந்து நெகட்டிவில் தான் வருது. 2, -5, 2, -5. அடுத்து 3, 0, 3, 0 வந்துருச்சு. சரி, இப்போ இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா இப்படியே தான் வருது. இது மேலே போகுதான்னு தெரியணும்னா இன்னும் பாயிண்ட்ஸ் கொடுக்கணும், இங்கேயும் பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். அப்போ மைனஸ்லேயும் கொடுக்கணும், ப்ளஸ்லேயும் கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா -4ம் +4ம் கொடுக்குறேன். சரிங்களா? இங்கே இடம் இல்லைனால இந்த பக்கம் கொடுக்குறேன். ஸோ இங்கே 4 ஸ்கொயர் பண்ணால் 16 வரும், இங்கேயும் 16 வரும். -9 -9. ஸோ 16 -9 என்ன வரும்? 7, இங்கேயும் 7. ஸோ இன்னும் 2 பாயிண்ட்டு. -4, 7 +4, 7. ஸோ -4, 7 +4, 7. -4, 7 மேலே போகுது. ஓகே. -4, 7 +4, 7 தான். ஸோ மேலே போகுது. இந்த கிராஃப் வந்து எக்ஸில் 2 பாயிண்டில் டச் ஆகுது. ஆன்சர் என்னது? ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ வந்து கிராஃப் வரைய போகிறோம் நம்ம. ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு பாயிண்ட்டாக அப்படியே டச் பண்ணிகிட்டே வாங்க. லாங் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வரையணும். இந்த இடத்துல கொஞ்சம் பெண்ட் ஆயிடுச்சு, கொஞ்சம் கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து எக்ஸில் ரெண்டுமே டச் ஆகிறதுனால என்னது? ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ். ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ். ஏன்னா இந்த சம் பார்த்தாலே தெரியுதுல்ல, ரெண்டுமே இங்கே டச் ஆகிருக்கு 3க்கு. அப்போ இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொடுத்தா மேலே போகும்னு அர்த்தம். அதே மாதிரி நெகட்டிவ்லேயும் கொடுத்தா கொஞ்சம் மேலே போகும்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸி சம் தான்.
கேல்குலேஷனும் ரொம்ப ஈஸி தான் இந்த சம்முக்கு. ஓகே, 2 பாயிண்ட்டு டச் ஆச்சுன்னா ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பாயிண்ட்டு டச் ஆச்சுன்னா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ், டச்சே ஆகலைன்னா நோ ரியல் ரூட்ஸ். இந்த 3 பார்ட்ஸ் தான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, டேபிள் போட்டுக்கோங்க இதுக்கு. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா x² - 6x + 9 = 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், இதை வந்து let x = எடுத்துக்கணும். சாரி, y = x² - 6x + 9. இப்போ இதுக்கு வந்து நம்ம பாயிண்ட்ஸ் கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ எக்ஸு, அடுத்து வந்து x² - 6x, 9, அடுத்து தான் y. இங்கே இருக்கிறது அப்படியே நம்ம எழுதிக்கணும். ஸோ சேம் பாயிண்ட்ஸ் தான் கொடுக்க போகிறேன். -3 -2 -1 0 1 2 3. x²னா இது அப்படியே ஸ்கொயர் பண்ணணும். 3 3s are 9, 2 2s are 4, 1 0 1 4 9. -6 into this, -6 into -3, -2 -+ ஆயிரும். 6 3s are 18, -6 into -2 12, -6 into 1 6, -6 into 0 0, -6 into 1 என்ன வரும், -6, -6 into 2 -12, -6 into 3 -18. இப்போ 9 இருக்குல்லையே, அப்படியே அதை போட்டுக்கோங்க ஃபுல்லாக. ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணணும். 9 + 9 18, 18 + 18 வந்து 36. அடுத்து 4 + 12 வந்து 16, 16 + 9 என்ன வரும், 25 வருங்களா? ஒரு தடவை க்ராஸ் செக் பண்ணிப்போம். 19 20 21 25. ஓகே, 9 + 1 10 + 6 16. இங்கே வந்து எல்லாமே 0. இப்போ 9 9 ப்ளஸ் ஃபஸ்ட்டு எப்போவுமே நான் சேம் சைனை ஆட் பண்ணிக்கோங்க, இப்போ ஈஸியாக இருக்கும். 1 + 9 10, 10 - 6 4, 9 + 4 வந்து 13, 13 - 12 1, 9 + 9 18, 18 - 18 0. ஸோ இப்போ இதுதான் ப்ளாட்டிங் பாயிண்ட்ஸ். என்னது, -3, -36, -2, -25, -1, -16, 0, -9, 1, -4, 2, 1, 3, 0. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து ப்ளாட் பண்ண போகிறோம். ஒயில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவில் தான் வந்திருக்கு. ஸோ கரெக்டுங்களா? ஸோ பாசிட்டிவில் தான் வந்திருக்குங்கிறதுனால பாசிட்டிவில் நம்ம நிறைய நம்பர்ஸ் வந்து கொடுத்துக்குவோம். 36 தான் பெரிய நம்பரு, அப்போ 2 2ஆகவே நம்ம எடுத்துக்குவோம். ஸோ நெகட்டிவில் வந்து நான் குறைச்சிக்கிறேன். பாசிட்டிவில் தான் ஆன்சர்ஸ் எல்லாமே வந்திருக்கிறதுனால பாசிட்டிவில் மட்டும் கொடுக்குறேன். ஸோ எக்ஸ் வந்து நான் வந்து 1 1 எடுக்க போகிறேன், ஒய் வந்து 2 2 எடுக்க போகிறேன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து பாயிண்ட்ஸ் எழுதியாச்சு. இப்போ ப்ளாட்டிங் பண்ண போகிறோம். -3, 36, 36ங்கிறது இங்கே இருக்குது. -3, 36, -2, 25, 25ங்கிறது 24க்கும் 26க்கும் நடுவில் வரும். அடுத்து -1, 16 இதாக இருக்குது. -1, 16, 0, 9 8க்கும் 10க்கும் நடுவில் வரும். அடுத்து 1, 4, 2, 1, அடுத்து 3, 0. ஸோ இந்த கிராஃப் பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இன்னும் 2 பாயிண்ட் கொடுத்து பார்ப்போம். 4ம் 5ம் இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு தேவையில்லை, ஏன்னா இந்த பக்கம் தான் ஸ்டார்ட் ஆகுது நெகட்டிவ்லேருந்து தான். பாசிட்டிவில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஸோ 16 வரும், இங்கே 25 வரும். -4 × 6 4 வந்து -6 × 4 -24, -6 30 வரும். 9 9. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 25, 19 25லேருந்து 1 போச்சுன்னா 1, 25 - 24 1, 25 - 9 வந்து 34, 34 - 34. ஸோ இப்போ இங்கே வந்து 4, 1, 5, 4. ஸோ 4, 1, 5, 4 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 4, 1ங்கிறது இங்கே வரும், 5, 4ங்கிறது இங்கே வரும். ஸோ கிராஃப் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. அப்போ ஒரு பாயிண்டில் தான் டச் ஆகிற மாதிரி வரும்.
அப்போ ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ்னு வரும். கரெக்டுங்களா? ஒரு பாயிண்ட் தான் டச் ஆகிற மாதிரி வரும். ஸோ கொஞ்சம் இங்கே வந்து பெரிய கிராஃபுங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக அப்படியே ட்ரேஸ் பண்ணிகிட்டே போங்க, கரெக்டாக வந்துடும். அப்படியே ஒரு பாயிண்ட்டாக டச் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான். ஸோ இங்கே கொஞ்சம் டபுள் ஆயிடுச்சு, கொஞ்சம் பென்சிலில் வரையும் போது இது கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. ஓகே, ஸோ ரெண்டு பக்கமே ஆரோ மார்க்கு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போனீங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஸோ இங்கே ஒரு பாயிண்டில் தான் டச் ஆகுதுங்கிறதுனால ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ்ன்னு வரும். ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். ஓகே, டிஸ்கஸிங் த நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் தானே இந்த சம்மு. ஸோ ஜஸ்ட்டு வந்து 2 பாயிண்ட்ஸில் டச் ஆகிடுச்சுன்னா ஈக்குவல் வரும். ஒரே ஒரு பாயிண்டில் டச் ஆனதுனால ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். ஓகே, ஸ்கேலும் கண்டிப்பாக எழுதியிருக்கோம். ஸ்கேலும் கண்டிப்பாக எல்லா சம்முக்கும் நம்ம எழுதணும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா 2x - 3 × x + 2 = 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து ஃபஸ்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணி ஒரு ஈக்குவேஷனை உருவாக்கணும். இது வந்து ப்ராடக்ட்டில் கொடுத்ததுனால ஃபஸ்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 2x × x வந்து என்ன வரும்? 2x², 2x × +2, அப்போ +2 2s are 4x. இப்போ -3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். -3 × x - 3x -3 × 2 -6 = 0. இப்போ நெக்ஸ்ட் 2x², 4x - 3x வந்து என்னது? +x -6 = 0. இப்போ இதுக்கு தான் நம்ம பாயிண்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்? y = 2x² + x - 6. ஓகே, இப்போ வந்து இதுக்கு நம்ம பாயிண்ட்ஸ் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸு, நெக்ஸ்ட்டு வந்து 2x². அப்போ ஃபஸ்ட்டு x², 2x² எழுதிக்கோமா? 2x², x -6. இல்லைனா நீங்கள் x² கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இந்த சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸுக்கு வேல்யூ -3 -2 -1 0 1 2 3 கொடுக்குறேன். இப்போ இங்கே வந்து இதை ஸ்கொயர் பண்ணிவிட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், மறந்துடாதீங்க. இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலான்னா x² தனியாகவும் 2x² தனியாகவும் கொடுக்கலாம். ஆனால் வந்து அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த x² லைனை எடுக்கக்கூடாது, அடுத்த லைன்லேருந்து ஆட் பண்ணிட்டு வரணும். ஸோ அந்த மாதிரி பண்ணால் நம்ம மிஸ்டேக் பண்ணிடுவோங்கிறதுக்காக ஒரே இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ 2x²ங்கிறதுனால x² பண்ணிவிட்டு வர ஆன்சரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 9. ஸ்கொயர் பண்ணால் 9 வந்துடும். -3 × -3 9. 9 × 2 18. பொறுமையாக பண்ணுங்கள். -2 ஸ்கொயர் பண்ணால் 4 4 2s are 8. -1 ஸ்கொயர் பண்ணால் 1 1 × 2 2. 0 வந்து 0 தான். 0 எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். 1 ஸ்கொயர் பண்ணால் 1 1 × 2 2. 2 ஸ்கொயர் பண்ணால் 4 4 2s are 8. 3 ஸ்கொயர் பண்ணால் 9 9 2s are 18. இப்போ இங்கே எக்ஸ்னால் என்ன அர்த்தம்? எக்ஸ் அப்படியே எழுதணும். -3 -2 -1 0 1 2 3. இப்போ இங்கே -6 இருக்குல்லையே, அப்போ -6 அப்படியே நம்ம எழுதணும். ஓகே, இப்போ y-ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ 18 -3 -6 வந்து -9 வரும். 18 - 9 என்ன வரும்? 9. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒன்றா இருக்கிற சைனை ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் சேம் சைனாக ஆட் பண்ண என்ன வரும்? -2 -6 -8 8 -8 0. -1 -6 -7 2 -7 வந்து -5. இது ரெண்டுமே 0, அப்போ -6. 2 + 1 3 3 -6ங்கும் போது -3. 8 + 2 10 10 - 6 4. 18 + 3 வந்து 21. 21 - 6 15. கரெக்டுங்களா? ஓகே, இப்போ இதான் plotting points. plotting points என்னது? -3, -9 -2, -0 -1, -5 0, -6 1, -3 2, 4 3, 15. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை வந்து plot பண்ண போகிறோம். ஸோ ஒயில் பார்த்தீங்கன்னா எல்லாமே குட்டி குட்டி நம்பராக தான் இருக்கா? 15 தான் இருக்குது. 3, 15. ஓகே, ஸோ நம்ம வந்து
எப்படி எடுத்துக்குவோம் வேல்யூஸ் வந்து ஒயில் 1 2 3னே எடுத்துக்குவோமா? நெகட்டிவ்லேயும் இருக்குது பாசிட்டிவ்லேயும் இருக்குது. ஓகே 1 2 3னே எடுத்துக்குவோம். ஸோ ரெண்டு பக்கமே வந்து 1 1 யூனிட் தான் எடுத்திருக்கேன். ரெண்டு பக்கம் 1 1 யூனிட் தான் எடுத்திருக்கேன். இப்போ ப்ளாட் பண்ணுறேன். -3, 9 ஃபஸ்ட்டு பாயிண்ட். -3, 9ங்கிறது இங்கே இருக்குது. -3, 9. அடுத்து வந்து -2, 0. அடுத்து வந்து -1, -5 வரும். -1, -5 தான் இங்கே இருக்குது. அடுத்து வந்து 0, -6. அடுத்து 1, -3. அடுத்து 2, 4. அடுத்து அதோட 3, 15. ஸோ இப்போ வந்து நம்ம கிராஃப் ட்ரா பண்ண போகிறோம். பொறுமையாக ஜாயின் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஸோ இது வந்து நம்ம 2 பாயிண்டில் டச் ஆகுது பாருங்கள். ஸோ 2 பாயிண்டில் டச் ஆகுறதுனால என்னது ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ். அதாவது எக்ஸில் வந்து இங்கேயும் டச் ஆகுது இங்கேயும் டச் ஆகுது. ஸோ ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ். டூ பாயிண்டில் டச் ஆகாதனால இந்த சம் வந்து ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸை நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா draw the graph of y equal to x square minus 4 and hence solve x square minus x minus 12 equal to 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஈக்குவேஷனுக்கு கிராஃப் ட்ரா பண்ணணும், அப்புறம் ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் வரையணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம வந்து கிராஃப் வரைய போகிறோம். சரிங்களா? ஸோ y equal to x square minus 4. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம x வேல்யூஸ் எடுக்கணும். அடுத்து வந்து இங்கே என்ன இருக்கோ அதை இங்கே போட்டுக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கணும், -4 கண்டுபிடிக்கணும். அடுத்து ஒய்யோட வேல்யூ, அதாவது எக்ஸுக்கு வந்து எதாவது வேல்யூஸ் கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து -3, -2, -1, 0, 1, 2, 3 வரைக்கும் கொடுப்போம். ஓகேவா? எவ்வளோ வேல்யூஸ் வேணாலும் கொடுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். இப்போ இதில் இந்த ஈக்குவேஷனில் இருக்கிற ஒன்று ஒன்று நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் அப்போ என்ன அர்த்தம்? இங்கே இருக்கிறதெல்லாம் ஸ்கொயர் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ -3 ஸ்கொயர் பண்ணால் +9 ஆகிடும். ஏன்னா -2 தடவை மல்டிப்ளை பண்ணும் போது என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். -2 ஸ்கொயர் பண்ணால் +4. -1 × -1 +1. 0 × 0 0. 1 × 1 1. 2 × 2 4. 3 × 3 9. ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து -4 என்ன பண்ணணும்னா, இங்கே எதுவுமே வேரியபிள் இல்லை பாருங்களேன். அப்போ அந்த -4 அப்படியே த்ரூ அவுட் த டேபிள் வந்து நம்ம போட்டுக்கணும்னு அர்த்தம். -4 கான்ஸ்டன்ட் மட்டும்தான் இருக்குது. இப்போ வையோட வேல்யூ, இந்த லைனை பார்க்காதீங்க, இது வந்து எக்ஸ் வேல்யூ நம்ம கொடுத்தது. இப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால் இந்த ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 9 - 4 வந்து 5. 4 - 4 0. 1 - 4 சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் எழுதணும். ஓகே. 0 - 4 என்ன வரும்? -4. 1 - 4 அதே மாதிரி சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் எழுதணும். 4 - 4 0. 9 - 4 5. ஸோ இப்போ பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா -3, 5. அடுத்து -2, 0. அடுத்து -1, -3. 0, -4. 1, -3. 2, 0. 3, 5.
ஸோ இதெல்லாம் பிளாட் பண்ணினா நம்மளுக்கு ஒரு பேரபிளாக கிடைக்கும், கிராஃப் வந்து கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அது பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ்லாம் வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி டார்க் லைனில் வரையணும். நீங்கள் வந்து பென்சிலில் தான் போடணும். வீடியோ எடுக்கையில் பென்சிலில் போட்டால் தெரியாதுங்கிறதுனால நான் பெனில் போடுறேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவல் ஆஃபாக தான் பிரிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நம்மளுக்கு எவ்வளோ இடம் தேவையோ அந்த மாதிரி நம்ம வந்து பிரிச்சுக்க வேண்டியது தான். சரிங்களா? கரெக்டாக டார்க் லைனில் வரைங்க. நீங்கள் லாங் சைஸ் ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு கொஞ்சம் டக்குன்னு அப்படியே ஒரே லைனாக வரைஞ்சிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து 0ன்னு எடுத்துக்கணும். 4 சைடு ஏரோ மார்க் போடணும். இது எக்ஸு, எக்ஸ் டேஷ், ஒய், ஒய் டேஷ். ஸோ இப்போ இங்கே வந்து வேல்யூஸ் எழுதுகிறோம். இந்த மாதிரி டார்க் லைனில் வந்து பாயிண்ட் வச்சுக்கோங்க. எப்பவுமே வந்து லைன் வந்து வரைஞ்சிட்டிங்கன்னா அந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம வந்து நம்பர்ஸ் வந்து எழுதணும். சரிங்களா? கொஞ்சம் எவ்வளோ நமக்கு தேவையோ அது வரைக்கும் எழுதிட்டு அப்படியே எம்டியாக விட்டுறக்கூடாது. ஸோ அதனால் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு வந்து லைன் வரைஞ்சிருக்கோமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து டாட்ஸ் வச்சு நம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து எழுதிக்கணும். சரிங்களா? அந்த பாக்ஸ் போடும் போது சால்வ் பண்ணுறீங்களே அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா வந்து சம்டைம்ஸ் வந்து மைனஸ் வந்து மிஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஒரு நம்பர் வந்து தப்பானாலுமே என்ன ஆயிரும், ஃபுல் டேபிள் வந்து ராங் ஆயிரும். அப்போ கிராஃபே வந்து உங்களுக்கு மாறிடும். அதனால் எப்பவுமே அந்த டேபிள் போடையில் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக போடணும். கிராஃப் அந்த டேபிள் சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூஸ் எழுதையில். சரிங்களா? ஸோ நமக்கு தெரியும் ஆல்ரெடி ஆக்சஸ் எடுக்கிறது. ரைட் சைட்லேயும் அப்லேயும் வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ் வரும், லெஃப்ட் சைட்லேயும் டவுன்லேயும் வந்து என்ன வரும், நெகட்டிவ் வேல்யூஸ் வரும். அதாவது டேஷ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் வரும். இப்போ ஸ்கேல் எழுதிக்கலாம். ஸ்கேல் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட் எடுத்திருக்கேன். ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாயிண்ட்ஸை நான் அப்படியே பிளாட் பண்ணுறேன். -3,5. இப்போ -3,5 அப்போ இங்கே இருக்கா, இப்போ இங்கே தான் வந்து -3,5 வரும். அடுத்து -2,0 அப்போ அந்த எக்ஸ் ஆக்சிஸில் வரும் -2,0. அடுத்து வந்து -1, -3 -1, இங்கே வரும் -1, -3. அடுத்து வந்து 0, -4 இங்கே வரும் 0, -4. அடுத்து 1, -3 கீழே 1, எப்பவுமே பேரபிளாக வரைப்போகிறோம்ல, அதனால் எல்லாத்தையும் வெளியே எழுதிக்கோங்க, இல்லை உள்ள ஏதாவது ஒரு சைடு எழுதிக்கோங்க, பக்கத்துலேயே எழுதாமல். அடுத்து வந்து 2, 0 இங்கே வரும் 2, 0. அடுத்து வந்து 3, 5 இங்கே வருமா? எஸ். இப்போ வந்து நம்ம இதை பேரபிளாக வரைப்போம். ஸோ கொஞ்சம் பேரபிளாக வரையும் போது மட்டும் கொஞ்சம் வந்து ஃப்ரீ ஹேண்டில் தான் இது வரையணும். சரிங்களா? ஸ்கேலை வச்செல்லாம் வரையக்கூடாது. ஃப்ரீ ஹேண்டில் இப்படி வரையணும். சரிங்களா? ஓகே. ஸோ தெரியுதுங்களா உங்களுக்கு? கொஞ்சம் டார்க் பண்ணி காட்டவா? ஸ்கேலை வச்செல்லாம் ட்ரா பண்ணக்கூடாது. அப்படியே ஃப்ரீ ஹேண்டில் தான் நம்ம வந்து பேரபிளாக வந்து ட்ரா பண்ண. அப்படியே ஒரு பாயிண்ட்டையாக சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸாக்ட் பேரபிளாக வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பேரபிளை வந்து வரைஞ்சாச்சு. 2 சைடு ஏரோ மார்க் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து என்ன பேரபிளானா y = x² - 4க்கான பேரபிளை வந்து வரைஞ்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணால் ஒரு ஈக்குவேஷன் வரும் இல்லையா, இன்னொன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹென்ஸ் சால்வ். இப்போ இதை சால்வ் பண்ணணும் ரெண்டுத்தையும். ஸோ y = x² - 4ஐயும் 0 = x² - x - 12. அப்போ இங்கே வந்து -xக்கு பதிலாக இங்கே எக்ஸுக்கு நேரம் தானே எக்ஸ் எழுதணும். அப்போ -x - 12. அப்போ இங்கே வந்து எக்ஸுக்கு நேரம் ஒரு 0ன்னு போட்டுக்கோங்க. சரிங்களா? ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ மைனஸ்னால் கண்டிப்பாக சைன் சேஞ்ச் பண்ணணும். ப்ளஸில் இருக்கிற x² -x² ஆயிரும். இங்கே மைனஸ்னால் 0 தானே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மைனஸில் இருக்கிற எக்ஸு +x ஆகிடும். -12 வந்து +12 ஆயிரும். இப்போ +x² - x² கேன்சல் ஆகிடும். y - 0y =
0 + x என்ன வரும் x -4 + 12. ஸோ -4 + 12 டிஃப்ரெண்ட் சைனாக இருக்குது. சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்மளோட சைன் எழுதணும். இப்போ y = x + 8க்கு ஒரு சால்வ் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன், அதாவது மறுபடியும் பாக்ஸ் வரையணும். எக்ஸ் இங்கே வந்து எக்ஸுக்கு பதிலாக ஒரு வேல்யூவாக போட்டு நம்ம வந்து ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே எக்ஸ் இருக்குது, அடுத்து 8 தான் இருக்குது, அதோட y கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எக்ஸுக்கு வந்து ஒரு -2, அங்கே -3லேருந்து கொடுத்தோம்ல, இங்கே வந்து ஒரு -2லேருந்து கொடுக்கலாம். ஸோ 8னா ஃபுல்லாக 8 8 8 8ன்னு எழுதிக்கணும். இப்போ ஒய்னா இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால் y கிடச்சிரும். ஏன் இங்கே மாதிரி வந்து எக்ஸுன்னு தனியாக வேல்யூஸ் எழுதாமல் இங்கேருந்து போட்டிங்க? இதுலேருந்து தானே நீங்கள் வந்து பண்ணீங்க, எக்ஸ் எடுக்கலையே, இதை ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி தானே போட்டிங்க, இந்த சம்முக்கு மட்டும் ஏன் எக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா கொஷினே எக்ஸு தான். அதனால் எக்ஸுக்குன்னு தனியாக நான் வேல்யூ டேபிள் மறுபடியும் போடலை, அப்படியே எழுதிக்கிட்டேன். சரிங்களா? ஸோ -2 + 8 டிஃப்ரெண்ட் சைன், சப்ராக்ட் அண்ட் ரைட் த ஹையஸ்ட் நம்பர் சைன். -1 + 8 will become 7. 0 + 8 8, 1 + 8 9, 2 + 10 வந்து 2 + 8 வந்து 10. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸை ப்ளாட் பண்ணணும். -2, 6, -1, 7, 0, 8, 1, 9, 2, 10. இப்போ இந்த பாயிண்ட்ஸை வந்து கிராஃபில் வந்து ப்ளாட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ -2, -6 ஃபஸ்ட்டு. -2, 6ங்கும் போது இங்கே வருமா? -2, 6. அடுத்து -1, 7, -1, 7, -1, 7 இந்த பாயிண்ட். அடுத்து வந்து 0, 8 இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் வரும். அடுத்து 1, 9, 1, 9, அடுத்து 2, 10. ஓகேவா? இது வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஸ்கேலை வச்சு நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கலாம். ஓகே? ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சாச்சு. ஓகே? இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து பேரபிளாவை எங்கே டச் ஆகுதோ அதுதான் சொல்யூஷன் செட் வந்து நம்ம எழுதணும். சரிங்களா? இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தீங்கன்னா பேரபிளாவை டச் ஆகலையே, அதாவது இங்கே தான் டச் ஆகிருக்கு, அதாவது இங்கே டச் ஆகிருக்கிறதுனால என்னது -3ல டச் ஆகிருக்கு. ஓகேங்களா? -3ல டச் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே வந்து ரைட் சைடில் டச் ஆகலையே, என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது என்ன பண்ணணும்னா, இந்த கிராஃப் அப்போ வந்து இன்னும் நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இல்லைனா ரைட் சைடில் இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகும்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதாவது 3யோட ஸ்டாப் பண்ணியிருக்கோம்ல, இன்னும் கொஞ்சம் 4, 5க்கெலாம் என்ன வருதுன்னு பார்க்கலாம். நீங்கள் டேரெக்டாக ஒரு 4க்கு கொடுத்து பாருங்கள் என்ன வருதுன்னு. இங்கே பேரபிளாக்கு 4 ஸ்கொயர் பண்ணால் 16 வரும், இங்கே -4. அப்போ 16 - 4 வந்து 12. அப்போ 1 மோர் பாயிண்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். 4, 12. சரிங்களா? 4, 12. 4, 12. அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த பேரபிளா வந்து இதுக்கப்புறம் இங்கே எக்ஸ்டெண்ட் ஆகி 4ல் மீட் ஆகுதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். அப்போது இப்போ பேரபிளா வந்து இங்கே டச் ஆகுதா? அப்போ -3க்கும் 4க்கும் வந்து பேரபிளா டச் ஆகுது. -3க்கும் 4க்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பாயிண்ட் வந்து கொடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், நமக்கு தேவைப்பட்டால் கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா -3, 4. சரிங்களா? ஸோ மார்க் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஸோ சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, சொல்யூஷன் வந்து இதுக்கு -3, 4 அவ்வளோதான். -3, 4ல் வந்து பேரபிளா வந்து டச் ஆகிருக்கு. ஓகே? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகலை, மீட் ஆகலை அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம இன்னொரு பாயிண்ட் கொடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் வந்து பேரபிளா வந்து டச் ஆகாமே வரும், அது மாதிரினா நோ சொல்யூஷன் வந்துடும். சரிங்களா? ஸோ பேரபிளாவை ரெண்டு பக்கமும் டச் ஆனிச்சுன்னா சொல்யூஷன் எழுதுவோம், இல்லைனா நோ சொல்யூஷன் எழுதிடுவோம். சரிங்களா? ஸோ இங்கே ஆரோ மார்க் கிடையாது, ஏன்னா நம்ம இங்கே போட்டிருக்கோம், அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போய் இங்கே போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ பேரபிளா வந்து அழகாக பென்சிலில் வச்சு நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட்லேயே வரைஞ்சாலே கரெக்டாக வரும், உங்களுக்கு ஒன்றுமே தப்பு வராது. ஓகே? இந்த சால்வ் பண்ணுறது தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சால்வ் பண்ணுறது கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கிராஃப் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். சால்விங்கில் ஏதாவது மிஸ்டேக் வந்துருச்சுன்னா கிராஃப் வந்து கொஞ்சம் தப்பு வரும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா, draw the graph of y = x² + x and hence solve x² + 1 = 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம இதுக்கு கிராஃப் வரையணும் y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸுக்கு. ஸோ அதுக்கு பதிலாக ஃபஸ்ட் நம்ம எக்ஸ் வேல்யூஸ் எடுக்கணும். அடுத்து இந்த ஈக்குவேஷனில் இருக்கிற வேல்யூஸை அப்படியே போடணும். ஃபைனலாக y கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ எக்ஸோட வேல்யூ எழுதிக்கலாம். -3 -2 -1 0 1 2 3 -3 to 3 போடுறோம். ஓகே, இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கிறது? எக்ஸ் வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணணும். ஸோ -3 ஸ்கொயர் பண்ணணும். -3 × -3 9, -2 × -2 4, -1 × -1 1, 0 × 0 0, 1 × 1 1, 2 × 2 4, 3 × 3 9. இப்போ எக்ஸோட வேல்யூஸ் இங்கே எழுதணும். எக்ஸ்னா இந்த எக்ஸ் வேல்யூஸ் அப்படியே இங்கே த்ரூ அவுட் ஈக்குவேஷன் எழுதிக்க வேண்டியதான். இல்லைனா இந்த ஸ்டெப் எழுதாமல் கூட இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால் y கிடச்சிரும். அப்படியும் பண்ணிக்கலாம். சரி, இருந்தாலும் நான் எழுதிக்கிறேன். எழுதியாச்சா? இப்போ இந்த லைன் பார்க்கக்கூடாது. எக்ஸ் ஸ்கொயரையும் எக்ஸையும் சால்வ் பண்ணால் தான் y வரும். ஸோ 9 - 3 will become 6. 4 - 2 2, 1 - 1 0, 0 + 0 0, 1 + 1 2, 4 + 2 6, 9 + 3 12. இப்போ plotting பாயிண்ட்ஸ் எழுத போகிறோம். என்னது? -3, -6, -2, -2, -1, 0, 0, 0, 1, 2, அடுத்து 2, 6, 3, 12. ஸோ இப்போ இதை வந்து நம்ம எதை கிராஃபில் வந்து ப்ளாட்டிங் பண்ணணும். சரி, இந்த கிராஃபில் வந்து இதை ப்ளாட் பண்ணால் நமக்கு ஒரு பேரபிளாக கிடைக்கும். இந்த டேபிள் போடுறோம் இல்லையா, ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். ஏன்னா ஒன்று மிஸ் ஆனாலுமே நம்மளுக்கு ராங்காக வந்துடும் கிராஃபு. ஸோ அதை மட்டும் இந்த கான்செப்ட் மட்டும் மறந்துடாதீங்க. சேம் சைனாக இருந்தால் ஆட் பண்ணணும், டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் போடணும், சேம் சைனாக இருந்தால் ஆட் பண்ணிவிட்டு அதே சைன் போடணும். இந்த கான்செப்ட் வந்து கொஞ்சம் மைண்டில் ஏற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம இப்போ ஆக்சிஸ் ட்ரா பண்ணியாச்சு. நம்பர்ஸ் எழுதிட்டு வரேன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து பாயிண்ட்ஸ் எழுதியாச்சு. x டேஷ் y டேஷ் ஸ்கேல் எல்லாமே எழுதியாச்சு. சரிங்களா? இப்போ பாயிண்ட்ஸ் வந்து ப்ளாட் பண்ணுவோம். -3, 6. இப்போ -3, 6ங்கும் போது எங்கே வரும்? -3 இங்கே இருக்குது, 6 வந்து இங்கே இருக்குது. இப்போ -3, 6. அடுத்து -2, 2. அடுத்து -1, 0. இப்போ இங்கே தான் வரும். அடுத்து 0, 0. அடுத்து 1, 2. அடுத்து 2, 6. 2, 6. 3, 12. ஓகே, இப்போ இதை வந்து ஒரு அப்படியே ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ண வேண்டியதான் நம்ம பேரபிளாக. சரிங்களா? இப்படி ஒரு பாயிண்ட்டையாக ஜாயின் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேரபிளாக கிடைக்கும். ஸ்கேல் வச்சுலாம் ட்ரா பண்ணாதீங்க, அப்படியே ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து பேரபிளாக ட்ரா பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் வரையணும். இப்போ அடுத்த ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா இதையும் சால்வ் பண்ணணும். ஸோ y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒன்றும், 0 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ அப்போ தனியாக எழுதணும். அப்போ இங்கே எக்ஸ் இல்லை, அதனால் 0 போட்டுக்கணும். ஓகே, இங்கே இது இல்லை, அதனால் 0 போட்டுக்கோங்க. ரெண்டு ஈக்குவேஷனையும் மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணும்போது சைன் மாற்றணும். மைனஸ் ஆயிரும். இது வந்து ப்ளஸில் இருக்கிறதுனால மைனஸ் ஆயிரும், இது ப்ளஸில் இருக்கிறதுனால மைனஸ் ஆயிரும், இது ப்ளஸில் இருக்கிறதுனால மைனஸ் ஆயிரும். ஸோ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து என்ன ஆகிடும்? கேன்சல் ஆயிரும். ஓகே, y minus 0 will become y. நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 0 என்ன வரும்? எக்ஸ். இப்போ -1. ஸோ எக்ஸ் -1க்கு நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும்னா டேபிள் வரையணும். ஸோ எக்ஸோட வேல்யூ கொடுக்கணும், அதுலேருந்து -1 பண்ணணும், y கிடச்சிரும். ஸோ சும்மா ஒரு -2லேருந்து கொடுக்கலாம். -2 -1 0 1 2. இப்போ இங்கே -1னா த்ரூ அவுட் த ஈக்குவேஷன் -1 போடணும். இப்போ y ஈக்குவல் டு எக்ஸ் -1க்கு நான் வரைகிறேன். சரிங்களா? இப்போ -2 -1 என்ன வரும்? -3. -1 -1 -2. இங்கே எக்ஸு தான் ஆல்ரெடி. எக்ஸையும் -1யும் பண்ண ஆன்சர் வந்துடும். 0 -1 -1, 1 -1 0, 2 -1 1. இப்போ இந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்? ப்ளாட் பண்ணணும். சாரி, -2, -3. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து -2, -3, -1, -2, 0, -1, 1, 0, 2, 1.
இப்போ இதை வந்து நம்ம இங்கே ப்ளாட் பண்ண போகிறோம். ப்ளாட் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். -2, -3 எங்கே இருக்குது பாருங்கள். -2, -3 இந்த இங்கே இருக்குது. அடுத்து -1, -2 -1, -2 0, -1 1, 0 2, 1. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்கேலை வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரையணும். எவ்வளோ நாளும் வரைஞ்சிக்கிட்டே போங்க. இது பேரபுளாவை மீட் ஆகுதா? கண்டிப்பாக இது வந்து என்ன ஆகாது, மீட் ஆகாது. ஏன்னா இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போனால் பேரபுளாவை இது வந்து டச்சே ஆகலைங்கிறதுனால ஆன்சர் பார்த்தீங்கன்னா நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு எழுதணும். நோ ரியல் ரூட்ஸ். பேரபுளாவில் டச் ஆனால் மட்டும்தான் ரூட்ஸ் எழுதணும், இல்லைனா நோ ரூட்ஸ்ன்னு தான் எழுதிடணும். சரிங்களா? இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மேலே இந்த ஈக்குவேஷன் போடணும். இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது ஒரு ஈக்குவேஷன் வந்துச்சுன்னா y = x - 1ன்னு அதை வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனில் போடணும். பேரபுலா சால்வ் பண்ணி பேரபுலா வரைஞ்சிங்களே அதை வந்து பேரபுலாவில் எழுதணும். y = x². எங்கே வேணாலும் எழுதலாம், பேரபுலாவில் எங்கே வேணாலும் எழுதிக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணும்போது ஒரு ஈக்குவேஷன் வந்துச்சுன்னா அதை வந்து ஸ்ட்ரெயிட் லைன் எழுதணும். பேரபுலா ஃபஸ்ட்டு வரைஞ்சிங்களே அதை வந்து பேரபுலாவில் எழுதணும். அதுதான் வெரி சிம்பிள். ஸோ இது வந்து பேரபுலா வந்து டச் ஆகாததுனால, கிராஃபை டச் ஆகலையா, அதனால் இதுக்கு வந்து நம்ம நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக எழுதணும். சரிங்களா? வெரி சிம்பிள் கான்செப்ட் தான், ஈஸி சம்மு. ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, அந்த இன்னுமே இல்லை, இன்டீஜர்ஸ் ரூல் தான். சேம் சைன் டிஃப்ரெண்ட் சைன், இதுதான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணும்போது கரெக்டாக போகணும். உங்களுக்கு டேபிள் ஃபார்ம் தெரியலன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படியே ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கூட போடலாம். அதாவது இந்த இடத்துல -3 x இருக்க இடத்துல -3 போட்டால் என்ன வரும், அந்த மாதிரி கூட நீங்கள் போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி போட்டுக்கோங்க. பாக்ஸ் மெத்தட் இல்லைனா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோம் இல்லையா, நம்ம ஸ்மாலர் கிளாஸஸில் படிச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி கூட நம்ம வந்து போடலாம். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா, draw the graph of y = x² + 3x + 2 and use it to solve x² + 2x + 1 = 0. சரிங்களா? நம்ம வந்து பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு கிராஃப் வரைய போகிறோம். ஸோ y = x² + 3x + 2. அப்போ எக்ஸோட வேல்யூ கொடுக்கணும். -3லேருந்து கொடுக்குறேன். அடுத்து இங்கே இருக்கிறத அப்படியே டேபிளில் போடணும். இங்கே என்ன இருக்குது, x² 3x 2. அடுத்து இதெல்லாம் இது மூணுத்தையும் சால்வ் பண்ணால் y கிடச்சிரும். இந்த y கண்டுபிடிக்கும் போதும் இந்த லைன் பார்க்கக்கூடாது, ஒன்லி திஸ். ஏன்னா yயில் வந்து இது 3 தான் இருக்குது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு x²னா இந்த இருக்கிறது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணணும். -3 ஸ்கொயர் பண்ணால் -3 × 3 + 9, -2 × -2 + 4, -1 × -1 + 1, 0 × 0 0, 1 × 1 1, 2 × 2 4, 3 × 3 9. இப்போ 3 × xனா இங்கே இருக்கிறது அப்படியே எக்ஸை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 3 × -3, 3 × -3 என்ன வரும், -9, 3 × -2 -6, 3 × -1 -3, 3 × 0 0, 3 × 1 3, 3 × 2 6, 3 × 3 9. இப்போ இங்கே இருக்கிற 2 அப்படியே போடுங்க. ஏன்னா அது கூட தான் எக்ஸ் இல்லைன்னா, அதனால் 2 வந்து அப்படியே போடுங்க. ஓகே, இப்போ இந்த மூணுத்தையும் சால்வ் பண்ணால் y கிடச்சிரும். 9 - 9 0 ஆயிடுச்சு. அப்போ இந்த 2 அப்படியே போட்டுக்கோங்க. 4 - 4 இல்லைனா ப்ளஸ் சேம் சேனல் ஆட் பண்ணிக்கோங்க. 4 + 2 6, 6 - 6 0, 1 + 2 3, 3 - 3 0, 0 + 0 0, அப்போ 2 மட்டும்தான். 1 + 3 4, 4 + 2 6, 10, 10 + 2 12, 9 + 9 18, 18 + 2 20. இப்போ என்ன பண்ணணும்னா ப்ளாட் பண்ணணும். -3, -2, அடுத்து -2, 0, -1, 0, 0, 2, 1, 6, 2, 12, 3, 20. இப்போ yயில் பார்த்தீங்கன்னா 20 இருக்குது. அதனால் எல்லாமே பாசிட்டிவ் தானே இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ கிராஃப் வரையில் பாசிட்டிவ் சைடு கொஞ்சம் நிறைய எடுத்துக்க போகிறோம் yக்கு, நெகட்டிவ் சைடு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிறோம். சரிங்களா? எடுக்காமல் இருக்கக்கூடாது. சம் பாயிண்ட்ஸ் வில் டேக். ஓகே, கொஞ்சம் பாயிண்ட்ஸ் ஏன்னா 20லாம் இருக்குல்லையா, அப்போ 20 வரணும்ல, அதனால் கொஞ்சம் இறக்கி எழுதிக்கிறேன். ஓகே, இல்லைனா நீங்கள் yக்கு வந்து 2 யூனிட்ஸும் எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, ஸோ
ஸோ நான் வந்து கொஞ்சம் y ஆக்சிஸ் மட்டும் கொஞ்சம் மேலே எழுதிக்கிறேன். x axis 1 centimeter is equal to 1 unit. Y axis 1 centimeter is equal to 1 unit. ஸோ இங்கே வந்து x dash y dash இங்கே வந்து y. ஸோ இப்போ இங்கே வந்து 0. ஸோ இப்போ நம்ம வந்து நம்பர்ஸ் எழுதலாம். நம்பர் எழுதிட்டு வரேன். சரி, இப்போ நம்ம வந்து பாயிண்ட்ஸ் எழுதியாச்சு. ப்ளாட்டிங் பண்ணிடலாம். ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து -3,2 -3,2. அடுத்து -2,0 -2,0 அங்கே தான் வரும். அடுத்து -1,வும் 0 தான். அடுத்து என்ன வருது? 0,2 0,2. அடுத்து 1,6. அடுத்து 2,12. அடுத்து 3,20. இப்போ இந்த கிராஃப் வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜாயின் பண்ணிக்கிட்டே வரணும். ஒரு லைன் போட்டிங்கன்னா அப்படியே விட்டுருங்க. அப்படியே அதை மேலேயே அப்படியே பட்டை தீட்டக்கூடாது. அப்போ அப்படி பட்டை தீட்டினீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அசிங்கமாயிரும். அதனால் ஒன்ஸ் ஒரு லைன் அப்படியே ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சிட்டிங்கன்னா அப்படியே விட்டுறணும் அது. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து பேரபிளை வந்து வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதை ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ப்ளாட்டிங் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் எல்லாத்தையும் சால்வ் பண்ணலாம். y = x² + 3x + 2வையும் 0 = x² + 2x + 1ஐயும் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணணும். இப்போ சைன் சேஞ்ச் பண்ணணும். எல்லாமே ஆப்போசிட் சைனாக ஆகிடும். கீழே இருக்கிற சைன் எல்லாமே y - y - 0y x² - x² கேன்சல் ஆகிடும். 3 - 2 வந்து என்ன வரும்? x. 2 - 1 1 x + 1. இப்போ y = x + 1க்கு பாயிண்ட்ஸ் கொடுத்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ x வேல்யூ 1 y. இப்போ எக்ஸோட வேல்யூ -2 - 1 0 1 2 கொடுக்குறேன். x + 1 தானே, அப்போ இங்கே ஃபுல்லாக 1 போட்டுக்கலாம். இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால் y கிடச்சிடும். -2 + 1 -1 சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்மளோட சைன் எழுதணும். -1 + 1 என்ன ஆகும்? 0 0 + 1 1 1 + 1 2 2 + 1 3. ஸோ இப்போ நம்ம ப்ளாட்டிங் பாயிண்ட்ஸ்லாம் எழுதணும். -2, -1 -1,0 0,1 1,2 2,3. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து கிராஃபில் வந்து ப்ளாட் பண்ணணும். மறுபடியும் -2, -1 ப்ளாட் பண்ணலாமா? -2, -1 இங்கே இருக்குது. அடுத்து வந்து -1,0 இங்கே தான் -1, ஏற்கனவே ப்ளாட் பண்ணதே தான். 0,1 0,1 சாரி இங்கே இருக்குது 0,1. அடுத்து வந்து 1,2 1,2 இங்கே இருக்குது. 2,3 2,3. ஸோ இப்போ வந்து நம்ம இதை ஸ்கேலை வச்சு இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? ஜாயின் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது இந்த லைன் வந்து பேரபோலாவை எங்கே டச் பண்ணுதுன்னா இங்கே மட்டும்தான் டச் பண்ணுது. -1ல் தான் டச் பண்ணுது. அப்போ ஆன்சர் என்னது? சொல்யூஷன் இஸ் -1 மட்டும்தான் நம்ம எழுதணும். ஏன்னா ஒன் சைடு தான் டச் ஆகுது, வேறு எங்கேயுமே டச் ஆகலை இல்லையா? அதனால் ஆன்சர் வந்து என்னது? சொல்யூஷன் இஸ் -1 மட்டும் தான் இதுக்கு நம்ம வந்து எழுத முடியும். ரெண்டு பக்கம் டச் ஆச்சுன்னா ரெண்டு வேல்யூஸ் வரும். இது வந்து ஒன் இதில் தான் டச் ஆகுதுங்கிறதுனால -1 மட்டும் தான் ஆன்சர். சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். பேரபோலா மட்டும் கொஞ்சம் நல்லா நீட்டாக பென்சிலில் ட்ரா பண்ணுங்கள். பொறுமையாக ஃப்ரீ ஹேண்ட்லேயே ட்ரா பண்ணலாம். நீங்கள் வந்து ஸ்கேல்லாம் யூஸ் பண்ணணும்னு ஒன்றும் அவசியமே கிடையாது. சரிங்களா? இப்போ இந்த பேரபோலா ஈக்குவேஷனில் வந்து பேரபோலாவில் வந்து இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதணும். எங்கே வேணாலும் எழுதலாம், எங்கே இடம் இருக்கோ அங்கே எழுதிக்கலாம். y = x² + 3x + 2. அடுத்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனில் வந்து ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணும்போது ஒரு ஈக்குவேஷன் கிடச்சதில் y = x + 1ன்னு அதை வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் எழுதணும். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த சால்விங்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது சால்வ் பண்ணி பாயிண்ட் கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும்? கரெக்டாக வந்து ட்ராயிங் வரும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா
draw the graph of y equal to x square plus 3x minus 4 and hence use it to solve x square plus 3x minus 4 is equal to 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இதுக்கு வந்து plotting points கண்டுபிடிச்சி கிராஃப் வரையணும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூஸ் நம்ம கொடுக்கணும். எக்ஸ் வந்து -3 -2 -1 0 1 2ன்னு கொடுக்குறேன். இப்போ இந்த ஈக்குவேஷனில் இருக்கிற வேல்யூஸில் இங்கே அப்படியே எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அப்புறம் ப்ளஸ் 3x இருக்குது, அப்புறம் -4 இருக்குது. இது மூணுத்தையும் சால்வ் பண்ணால் நம்மளுக்கு y கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர்னால் இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி இங்கே போடணும். ஸோ -3 × -3 will become 9. -2 × -2 4. -1 × -1 1. 0 × 0 0. 1 × 1 1. 2 × 2 4. ஸோ இங்கே 3யும் போடலையா? 3 × 3 9. இப்போ 3 × x அப்படின்னா இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் 3 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 × -3 -9. 3 × -2 -6. 3 × -1 -3. அடுத்து வந்து 3 × 0 0. 3 × 1 3. 3 × 2 6. 3 × 3 9. இப்போ இங்கே -4ன்னு இருக்கு இல்லையா? ஸோ அங்கே வந்து வேரியபிள் எதுவுமே இல்லை, ஒன்லி கான்ஸ்டன்ட் தான். அதனால் அப்படியே அது -4 -4ன்னு ஃபுல்லாக எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதை எடுக்கக்கூடாது, ஃபஸ்ட் லைன் எடுக்கக்கூடாது. இதை மூணுத்தையும் சால்வ் பண்ணால் இது கிடைக்கும். ஸோ 9 - 9 0 ஆயிடுச்சு. ஸோ அப்போ இங்கே -4 மட்டும் அப்படி எழுதிக்கலாம். 4 -4 என்ன வரும்னா -2. சேம் டிஃப்ரெண்ட் சைனாக இருக்குது. சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் எழுதணும். -2. அந்த -2வும் -4ம் சேர்ந்து -6. இல்லை 1 -3 வந்து -2. -2 -4 வந்து -6. இங்கே எதுவுமே 0 தான் இருக்குது. அப்போ அதை அப்படியே இதை எழுதிக்கலாம். 1 + 3 4. 4 - 4 0. 4 + 6 10. 10 - 4 6. 9 + 9 18. 18 - 4 என்னது? 14. சரிங்களா? இப்போ நம்ம plotting points -3, -4, -2, -6, -1, -6, 0, -4, 1, 0, 2, 6, 3, 14. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கிராஃப் ஷீட்டில் வந்து நம்ம பிளாட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஆக்சஸ்லாம் போட்டாச்சு. இப்போ பாயிண்ட்ஸ் வந்து பிளாட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து -3, -4, -3, -4. அடுத்து வந்து -2, -6. அடுத்து -1, -6. -1க்கும் -6 தான் வந்திருக்கா? அடுத்து வந்து 0, -4. அடுத்து 1, 0. அடுத்து வந்து 2, 6. 3, 14. ஸோ இப்போ நம்ம வந்து இதை கிராஃப் வந்து அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இந்த பக்கம் நல்லா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் இன்னும் ஆகலை. ஸோ வேணால் நெகட்டிவில் இன்னும் ஒரு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்து கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் போடலாம். ஏன்னா ஒரு இந்த லைன் ஈக்குவேஷன் இருக்குல்லையே அதை சால்வ் பண்ணி இது சால்வ் பண்ணும்போது அந்த பேரபோலா டச் ஆயிடுச்சுன்னா இந்த பக்கம் கொடுக்க வேண்டாம். டச் ஆகலைன்னா இங்கே ஒரு 2 பாயிண்ட்ஸ் கொடுப்போம் நம்ம. சரிங்களா? ஸோ இப்போ இந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து y = x² + 3x - 4. அடுத்த ஈக்குவேஷன் வந்து 0 = x² + 3x - 4. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால் வந்து நமக்கு 0ன்னு ஆயிரும். ஏன்னா எல்லாமே சேமாக தான் இருக்குது பாருங்கள். அப்போ y = உங்களுக்கு என்னென்னு கிடைக்குது? 0ன்னு கிடைக்குது. ஸோ y = 0 அப்படிங்கும்போது லைன் ஈக்குவேஷன் வந்து அப்போ ஸ்ட்ரெயிட் லைன் வந்து வரைய முடியாது. இதில் y = 0ன்னு தான் இருக்குது, அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக பாயிண்ட்ஸ் கொடுத்து இது இந்த பேரபோலா எங்கே டச் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா
இந்த பக்கம் என்ன கொடுக்கவா, இந்த பக்கம் இடம் இல்லை, -4 கொடுக்குறேன். -4 கொடுத்தா ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு 16 ஆகும். 3யோடது மல்டிப்ளை பண்ணும்போது -12ன்னு வரும், -4. அப்போ -12 -4 வந்து -16, 16 0 வருது. அப்போ இன்னொரு பாயிண்ட்டு -4, 0ன்னு வருது. ஸோ அதையும் நம்ம ப்ளாட் பண்ணிடலாம். -4, 0. அப்போ நம்ம இதை வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். பேரபுலா வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இந்த பேரபுலா எங்கே மீட் ஆகுதுன்னா -4, 1ல் மீட் ஆகுது. அப்போ சொல்யூஷன் செட் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் இஸ் -4, 1ன்னு எழுதிட வேண்டியதுதான். சரிங்களா? ஸோ தேவைப்பட்டால் பாயிண்ட்டை கொடுத்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்து பேரபுலா வந்து மீட் ஆகலை இல்லையா ரெண்டு பக்கமும், அதனால். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸி சம் தான் இது. லைன் ஈக்குவேஷனே வரல, லைன் ஈக்குவேஷனுக்கு பாயிண்ட்ஸே கண்டுபிடிக்க வேண்டாம். y = 0 ஆயிடுச்சு. எல்லாமே வந்து கேன்சல் ஆனதுனால ரொம்ப ஈஸியாக போச்சு. சரிங்களா? ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணும்போது சைன் சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா ரெண்டு ஈக்குவேஷன் பார்த்தாலே சேமாக தான் இருக்குது. ஸோ சேமாக இருக்குங்கும் போது எல்லாமே கேன்சல் தானே ஆயிரும். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கேலு எக்ஸு, எக்ஸ் டேஷ், ஒய் டேஷ், ஆரிஜின் 0 இதெல்லாம் எழுத மறந்துடாதீங்க ஒரு கிராஃபில். ஓகே, இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா draw the graph of y = x² - 5x - 6 and hence solve x² - 5x - 14 = 0ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம கிராஃப் வரையணும்னா இதை வந்து டேபிள் போட்டு ப்ளாட்டிங் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ கொடுக்குறேன். -3, -2, -1, 0, 1, 2, 3. இப்போ இங்கே இருக்கிற வேல்யூஸை இங்கே அப்படியே எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து x², அடுத்து வந்து -5x, அடுத்து வந்து -6. ஸோ இது மூணுத்தையும் சால்வ் பண்ணிட்டா நம்மளுக்கு y கிடச்சிரும். எப்போயுமே சைனோடு எழுதணும் இங்கே. சரிங்களா? ஸோ இப்போ இங்கே x²னால் இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ -3 × -3 9, -2 × -2 4, -1 × -1 1, 0 × 0 0, 1 × 1 1, 2 × 2 4, 3 × 3 9. இப்போ -5 × x. இப்போ -5 × -3, minus into minus plus 5 3s are 15, minus into minus plus 5 2s are 10, minus into minus plus 5 1s are 5, minus 5 into 0 0, minus 5 into 1 minus 5, minus 5 into 2 minus 10, minus 5 into 3 minus 15. ஸோ இப்போ இங்கே நம்பர் மட்டும் தான் இருக்குது. அப்போ எல்லாத்துலேயும் வந்து நம்ம -6 -6ன்னு போட்டுக்கணும். இப்போ வையோட வேல்யூ இது மூணுத்தையும் சால்வ் பண்ணால் கிடச்சிரும். 9ஐயும் 15ஐயும் ஆட் பண்ணால் 24 கிடைக்குமா? 9ஐயும் 15ஐயும் ஆட் பண்ணால் 24 கிடைக்கும். 24லேருந்து 6ஐ மைனஸ் பண்ணால் 18 கிடைக்குமா? 4 + 10 14, 14 - 6 வந்து 8. கரெக்டுங்களா? 1 + 5 6, 6 - 6 0, 0 + 0 0, அப்போ -16 அப்படியே. 1 - 5 வந்து -4 வரும், -4 - 6 வந்து -10 வரும். 4 - 10 வந்து -6, அந்த -6 இந்த -6ம் -12. 9 - 15 வந்து -6ஆ? ஆமாம், -6, -6 -6 -12. கரெக்டுங்களா? -21. எஸ், கரெக்ட். இப்போ நம்ம plotting points எழுதலாம். -3, 18, -2, 8, -1, 0, 0, -6, 1, -10, 2, -12, 3, -12. ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கிராஃபில் வந்து பிளாட் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம வந்து ஆக்சிஸ் வரைஞ்சிப்போம் ஃபஸ்ட்டு. இப்போது எக்ஸில் வந்து எடுத்துட்டேன். இப்போ ஒயில் பார்த்தீங்கன்னா 18 12 எல்லாம் பெரிய பெரிய நம்பராக இருக்கிறதுனால 18 12 இங்கே எடுக்க முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா 2 2 யூனிட்ஸாக எடுத்துக்கிறேன். ஒய் ஆக்சிஸில் மட்டும் 2 4 6 8ன்னு. சரிங்களா? ஸோ அப்போ ஸ்கேல் எழுதும் போது எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட்னு எழுதணும். y axis வந்து 1 cm is equal to 2 unitsன்னு எழுதணும். சரிங்களா? ஸோ இப்போ பாயிண்ட்ஸ் வந்து ப்ளாட் பண்ணுறேன். -3, 18, -3, 18,
அடுத்து வந்து -2, 8. அடுத்து -1, 0. அடுத்து 0, -66. அடுத்து 1, -10. 2, -12. 2, -12 தான். 3, -12 தான். ஸோ இப்போ கிராஃப் பார்த்தாலே தெரியுது இந்த பக்கம் வந்து மேலே போகவே இல்லை, ஜஸ்ட் இந்த பக்கம் தான் வருது. இப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும் பாசிட்டிவில். சரிங்களா? ஸோ இங்கேயே தான் நிற்கிது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இன்னும் ஒரு 2 பாயிண்ட் கொடுப்போமா பாசிட்டிவில், 4, 5 எல்லாம். சரி 4 கொடுக்குறேன். 4 கொடுத்தா 4 4s are 16. -5 × 4 வந்து -20. இங்கே -6 அப்படியே போட்டுக்குவோம். -20 -6 வந்து -26. ஆட் பண்ணிட்டு சேம் சைன். -26 + 16. அப்போ என்ன வரும்? -10 வரும். -10 வருதா? பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவில் வரணும், அது வரைக்கும் கொடுக்கணும். இப்போ 4, -10 தான் வருது. 4, -10. அப்போ வந்து 5, 6, 7 எல்லாம் கொடுக்கணும். அப்போ தான் வந்து கிராஃப் வந்து கொஞ்சம் இதை மேலே போகணும் இல்லையா, இதை தாண்டி போகணும். அப்போ நம்ம வந்து டேரெக்டாக 5, 6எல்லாம் விட்டுட்டு 7 கொடுத்துடலாமா? 7 கொடுக்குறேன். இங்கே இடம் இல்லைனால இங்கே கொடுக்குறேன். 7 கொடுக்குறேன். 7 ஸ்கொயர் பண்ணால் 7 7s are 49. -5 × 7 வந்து -35. இந்த -6 அப்படியே போடுறேன். -35 -6 வந்து -41. -41 + 49 என்ன வரும்? 8 வரும். +8. அப்போ 7, 8 வருது. அதோட செக் பண்ணிக்கலாமா? 7 7s are 49. -5 × 7 -35. -6 அப்படியே போட்டாச்சு. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் நம்மளுக்கு -41 கிடைக்கும். -41 + 49 வந்து +8. அப்போ 7, 8ன்னு வருது. 7, 8. ஸோ டைரெக்டாக இந்த பாயிண்ட் வந்து நம்ம அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? இல்லைனா நீங்கள் வந்து உங்களுக்கு அப்படி வரலைன்னா 5, 6, 7 5ம் கொடுக்கலாம். சரி 5 கொடுக்கலாமா? 5 கொடுக்குறேன், 6 கொடுக்குறேன். சரிங்களா? 5 கொடுத்தா x², இது வந்து இங்கே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆக்சுவலி x² பண்ணால் 5 5s are 25. 6 6s are 36. -5 × 5 வந்து -25. -5 × 6 வந்து -30. -6 -6 போட்டுக்கலாம். இது ரெண்டும் 0 ஆயிரும். அப்போ இங்கே -6 கிடைக்கும். அப்போ 5, -6. இங்கேயும் 0, இங்கேயும் வந்து 0 தான் வரும். ஏன்னா -30 -30 -6 வந்து -36. -36 + 36 0 ஆயிடுச்சு. ஓகே. ஸோ அப்போ 6, 0 வருது. அப்போ இந்த 2 பாயிண்ட் ப்ளாட் பண்ணிடலாமா? 5, -6. 5, இப்போ இங்கே வரணும், கிராஃப் தப்பாக போட்டோம். 5, -6. 6, 0. அப்போ இது வழியாக தான் போகணும். சாரி, கொஞ்சம் எரேஸ் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. இப்படி தான் கிராஃப் போகணும். இப்போ கரெக்டாக வருது பாருங்கள். ப்ளாட்டு நம்ம வந்து பேரபிளா மாதிரி வரல முதல்ல. இது வரக்கூடாது, இங்கே கிடையாது. சாரி. அப்போ கண்டினியூஸாக பாயிண்ட் கொடுத்து தான் போகணும், இங்கே வராது. சரிங்களா? கிராஃப் வந்து இப்படி போகுது. 6க்கு வந்து இது வருது, 7க்கு வந்து இது வருது. ஓகே. இப்போ நம்ம வந்து கிராஃப் வரைஞ்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதை சால்வ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் என்ன லைன் ஈக்குவேஷன் வருதுன்னு. ஓகே. ஸோ y = x² - 5x - 6ஐயும் 0 = x² - 5x - 14ஐயும் சால்வ் பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஸோ சைன் சேஞ்ச் பண்ணுறேன். மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் ஆப்போசிட் சைன், இதோட ஆப்போசிட் சைன். ஸோ +6 x² - x² -5x + 5xம் கேன்சல் ஆயிரும். அப்போ y = -6 + 14 என்ன வரும்? டிஃப்ரெண்ட் சைனாக இருக்குது, சப்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பர் சைன் எழுதணும். அப்போ y = என்ன வரும்? 12. கரெக்டுங்களா? 12 கிடையாது, 8 வரும். ஓகே. அப்போ y = 8 நம்ம எப்படி வந்து கிராஃப் வரையணும்? y = 8 நம்ம எப்படி கிராஃப் வரைவோம் தெரியும் இல்லையா? y 8ல் வரையும்.
இந்த இருக்குல்ல y8ல் ஸ்ட்ரெயிட் லைன் வரையும். ஓகே, நம்ம வந்து ஸ்மாலர் கிளாஸஸில் படிச்சிருப்போம். y8ல் ஸ்ட்ரெயிட் லைன் வரும். அப்போ ரெண்டுமே எங்கே மீட் ஆகுது, அந்த லைன் வந்து பேரபோலாவில் எங்கே மீட் ஆகுது, -2லையும் 7லையும் மீட் ஆகுது. ஓகே, அப்போ ஆன்சர் என்னது, சொல்யூஷன் இஸ் -2, 7 தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, ஸோ இந்த கிராஃப் மட்டும் கொஞ்சம் இங்கே கேர்ஃபுல்லாக வரைங்க, இங்கே மிஸ்டேக் ஆயிடுச்சு, ஐம் ஸோ சாரி. இதை வந்து இப்படி வரைஞ்சிக்கோங்க. ஓகே, ஸோ y = 8 அப்படின்னா என்னதுன்னு நமக்கு ஆல்ரெடி நம்ம வரைஞ்சிருக்கோம். y = 8னா எக்ஸ் இருக்க இடத்துலலாம் ஏதாவது நம்பர் கொடுத்து y88ன்னு எழுதுவோம். அதாவது இந்த மாதிரி நம்ம வந்து டேபிள் போட்டிருக்கோம், 8th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். எக்ஸு ஒய்ன்னு போட்டு என்ன பண்ணுவோம், ஒரு 3 y இருக்க இடத்துலலாம் 8 போடுவோம், எக்ஸ் இருக்க இடத்துல ஏதாவது வேல்யூ கொடுப்போம். ஸோ அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் வேணாலும் ப்ளாட் பண்ணிக்கலாம். அப்போ 0,8 எங்கே வரும், அதே ஸ்ட்ரைட் லைன்லாம் வரும். 0,8 அடுத்து -1,8 அடுத்து 1,8. ஸோ இந்த மாதிரி ப்ளாட் பண்ணி அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வரும். ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து பேரபோலாவை -2லையும் 7லையும் டச் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் சம் தான். கொஞ்சம் நம்ம வந்து கேல்குலேஷன்ஸ் வந்து கரெக்டாக போட்டால் கண்டிப்பாக நமக்கு கரெக்டான சொல்யூஷன் வரும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 3 வேல்யூஸை இங்கே அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. சில சம்க்கு அப்படி தான் வரும். நம்ம வந்து பேரபோலா வரையும் போது எக்ஸ்டெண்ட் ஆகலைன்னா நம்ம பாயிண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா, draw the graph of y = 2x square minus 3x minus 5 and hence solve 2x square minus 4x minus 6 is equal to 0. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு கிராஃப் வரையணும் பாயிண்ட்ஸ் கொடுத்து. ஸோ எக்ஸோட பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். -3, -2, -1, 0, 1, 2, 3. இப்போ இங்கே இருக்கிற வேல்யூஸை இங்கே அப்படியே போடணும். 2x square minus 3x minus 5. ஸோ இது மூணுத்தையுமே சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா y கிடைக்கும். சரிங்களா? இப்போது நம்ம இதை கேர்ஃபுல்லாக பண்ணணும். 2x ஸ்கொயர்னால் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணிவிட்டு அப்புறம் தான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் -3 ஸ்கொயர் பண்ணால் 9 வரும். 9 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 18. -2 ஸ்கொயர் பண்ணால் 4 வரும். 4 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8. -1 ஸ்கொயர் பண்ணால் 1 வரும். 1 × 2 2. 0 ஸ்கொயர் பண்ணால் 0 தான். 0 2ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். 1 ஸ்கொயர் பண்ணால் 1 வரும். 1 × 2 2. 2 ஸ்கொயர் பண்ணால் 4 வரும். 4 × 2 8. 3 ஸ்கொயர் பண்ணால் 9 வரும். 9 × 2 18. ஓகே, இப்போ -3 × x அப்படின்னா -3ஆல் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். -3 × -3 9. -3 × -2 6. -3 × -1 3. -3 × 0 0. -3 × 1 -3. -3 × 2 -6. -3 × 3 -9. அடுத்து இங்கே -5 இருக்குல்லையே, அதை த்ரூ அவுட் த ஈக்குவேஷன் போடணும். -5 -5 -5 -5. இப்போ இதை மூணுத்தையும் சால்வ் பண்ணால் நம்மளுக்கு இது கிடச்சிடும். ஸோ 18 + 9 27. 27 - 5 வந்து 22 வரும். கரெக்டுங்களா? அடுத்து நீங்கள் வேணால் இப்படி கூட பண்ணிக்கலாம். 6 - 5 1. அந்த 1 + 8 9. எந்த கால்குலேஷன் ஈஸியாக இருக்கோ அப்படி பண்ணிக்கலாம். 2 + 3 5. 5 - 5 0. ஸோ இங்கே எல்லாமே 0ன்னு இருக்கிறதுனால -5. அடுத்து -3 - 5 வந்து -8. சேம் சைனாக இருக்கிறத ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். -8. -8 + 2 அப்போ -6 வரும். இல்லைனா 2 - 3 வந்து -1. -1 - 5 -6. எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். 8 - 6 2. 2 - 5 வந்து -3. அடுத்து 18 - 9 வந்து 9. 18 - 9 வந்து 9. 9 - 5 வந்து 4. ஓகே, இப்போ plotting points. -3, -22. -2, -9. -1, -0. 0, -5. 1, -6. 2, -3. 3, 4. ஓகே, இப்போ இந்த yயில் வந்து 22லாம் இருக்கிறதுனால நம்மளால் 22 வேல்யூஸ் எடுக்க முடியாது இல்லையா? அதனால் yயில் வந்து நான் 2 யூனிட்ஸ் எடுத்துக்கிறேன் ஸ்கேல். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பாயிண்ட்ஸ்லாம் ப்ளாட் பண்ண போகிறோம். -3, -22. ஸோ -3, -22.
அடுத்து -2, 9 9ங்கும் போது 8க்கும் 10க்கும் அந்த 5th லைன் இருக்குல்லையே அதான் 9. ஓகே, அடுத்து -1, 0 இங்கே தான் வரும். அடுத்து வந்து 0, -5 -5ங்கிறது -4க்கும் -6க்கும் நடுவில். அடுத்து 1, -6. அடுத்து 2, -3 -3ங்கிறது -2க்கும் -4க்கும் நடுவில். அடுத்து 3, 4. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஜாயின் பண்ணணும் பாயிண்ட்ஸை. ஸோ இப்போ வந்து கிராஃப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி பேரபிளாக வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் வரணும் இல்லையா, அதுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணணும். ஸோ y = 2x² - 3x - 5ஐயும் 0 = 2x² - 4x - 6ஐயும் மைனஸ் பண்ணணும். ஸோ சைன் சேஞ்ச் பண்ணிங்க, மைனஸ் ஆயிரும், இங்கே ப்ளஸ் ஆயிரும், இங்கே ப்ளஸ் ஆயிரும். ஸோ இது கேன்சல் ஆயிரும். இப்போ y = -3 + 4 வந்து என்ன வரும், x. -5 + 6 வந்து 1. -3 + 4 வந்து x. -3 + 4 வந்து 1x. அப்போ -5 + 6 வந்து 1. ஸோ இப்போ y = x + 1க்கு பாயிண்ட்ஸ் கொடுத்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது x 1 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து -2 -1 0 1 2ன்னு கொடுக்குறேன். இப்போ இங்கே 1ன்னு இருக்கிறதுனால 1 1 கொடுக்குறேன். ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால் y கிடச்சிரும். -2 1 வந்து -1 -1 -1 0 0 + 1 1 1 + 1 2 2 + 1 3. இங்கெல்லாம் மட்டும் என்ன இந்த எக்ஸை விட்டுட்டீங்க, விட்டுட்டு தானே இது மூணுத்தையும் ஆட் பண்ணிங்க. இங்கே மட்டும் எக்ஸ் கூட ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஈக்குவேஷனே அப்படி தான் இருக்குது, எக்ஸ் + 1. ஸோ எக்ஸுக்குன்னு தனியாக போட்டு மறுபடியும் ஈக்குவேஷனில் இருக்க எக்ஸ் 2 தடவை அதே தானே போட போகிறோம். அதனால் இங்கேயே எடுத்துட்டேன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸையும் ப்ளாட் பண்ணணும். -2, -1 -1, 0 0, 1 1, 2 2, 3. ஸோ இப்போ இதை ப்ளாட் பண்ணால் நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். -2, -1 -2, -1 இங்கே வருமா? அடுத்து -1, 0 -1, 0. அடுத்து 0, 1 0, 1. அடுத்து 1, 2 1, 2. அடுத்து 2, 3 2, 3 வந்து இங்கே வருமா? ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வரையலாம். ஸோ இது ஸ்கேலை வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணி ரெண்டு பக்கம் ஏரோ மார்க் போடுறோம். ஸோ இது வந்து எங்கே மீட் ஆகுதுன்னா -1, 3ல் மீட் ஆகுது. ஸோ சொல்யூஷன் இது -1, 3. therefore solution is -1, 3. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பேரபோலா ஈக்குவேஷனில் கொஷின் எழுதணும். y = 2x² - 3x - 5னும் ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி வந்த ஈக்குவேஷனை இந்த லைன் ஈக்குவேஷனில் எழுதணும். அவ்வளோதான். சொல்யூஷன் வந்து நம்ம கிராஃப் ஷீட்லேயே எழுதலாம், இல்லை ரைட் சைடில் எழுதலாம், நம்ம இஷ்டம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சால்வ் பண்ண ஈக்குவேஷன் தான் இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் எழுதணும். ரெண்டாவது ஈக்குவேஷனை தூக்கி ஸ்ட்ரெயிட் லைனில் எழுதக்கூடாது. ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் கிடைக்குதுல்ல, அதில் தான் அதை எழுதணும், மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் சம் தான். கொஞ்சம் பொறுமையாக நம்ம வந்து பேரபோலா வரையணும். கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரா த கிராஃப் ஆஃப் y = x - 1 × x + 3ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹென்ஸ் சால்வ் x² - x - 6 = 0. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து நம்ம கிராஃப் வரையணும். y = x - 1 × x + 3. ஆக்சுவலி இந்த ஈக்குவேஷன் வந்து ஃபார்மில் இல்லை, ax² + bx + cங்கிற ஃபார்மில் இருக்கணும். ஸோ ஜஸ்ட்டு ஃபஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். x × x, x × 3. ஸோ x × x பார்த்தீங்கன்னா x² வரும். x × +3 வந்து +3x. அடுத்து -1 × x -1 × 3. -1 × x -x -1 × 3 -3. ஸோ x², இது ரெண்டும் லைக் டேர்மா, 3x - x வந்து 2x - 3. இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு தான் நம்ம வந்து கிராஃப் வரையணும். அது கூட இதை சால்வ் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு கிராஃப் வரைகிறதுக்கு எக்ஸோட வேல்யூஸ் எடுத்துக்கிறேன். -3 -2 -1 0 1 2 3.
இப்போ இங்கே இருக்கிற வேல்யூஸை இங்கே அப்படியே போடணும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், அடுத்து 2x, அடுத்து -3. இது மூணுத்தையும் சால்வ் பண்ணால் நம்மளுக்கு y கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னால் இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணணும். -3 × 3 9, -2 × 2 4, -1 × -1 1, 0 × 0 0, 1 × 1 1, 2 × 2 4, 3 × 3 9. இப்போ 2 into this, 2 into -3 -6, 2 into -2 -4, 2 into -1 -2, 2 into 0 0, 2 into 1 2, 2 into 2 4, 2 into 3 6. சரிங்களா? இப்போ இந்த -3ங்கிறதுனால அங்கே வேரியபிள் எதுவும் இல்லை, ஒன்லி கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால நம்ம த்ரூ அவுட் த டேபிள் அதை போட்டுக்கிறோம். இப்போ இது மூணுத்தையும் சால்வ் பண்ணால் இது கிடச்சிரும். -6 -3 வந்து -9. ஸோ 9 - 9 0 ஆயிடுச்சு. அதாவது சேம் சைனாக இருக்கிறத பேட் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். 4 - 4 இது ரெண்டும் 0 ஆயிடுச்சு. அப்போ இந்த -3 அப்படி போட்டுக்கலாம். அடுத்து -2 -3 வந்து -5, -5 + 1 வந்து -4. இப்போ இங்கே ரெண்டுமே 0 இருக்கிறதுனால இந்த -3 மட்டும் அப்படியே போட்டுக்கலாம். 1 + 2 3, 3 - 3 0, 4 + 4 8, 8 - 3 5. அடுத்து 9 + 6 வந்து 15, 15 - 3 12. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் இந்த பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் எழுதுகிறோம். -3, -0, -2, -3, -1, -4, 0, -3, 1, 0, அடுத்து 2, 5, அடுத்து 3, 12. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பிளாட் பண்ண போகிறோம் கிராஃப் ஷீட்டில். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பிளாட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து -3, 0, -3, 0. அடுத்து வந்து -2, -3, -2, -3. அடுத்து -1, -4. அடுத்து வந்து 0, -3, 0, -3 இங்கே. அடுத்து 1, 0. அடுத்து 2, 5. அடுத்து வந்து 3, 12. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து கிராஃப் வந்து இது ஜாயின் பண்ணிகிட்டே வரலாம் அப்படியே. ஸோ கிராஃப் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இதை வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆரோ மார்க் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த கிராஃபில் தான் வந்து நம்ம ஈக்குவேஷன் எழுதணும். y = x² + 2x - 3 அப்படின்னு. இப்போ கிராஃப் வரைஞ்சாச்சு. ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷனுக்கு இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து y = x² + 2x - 3ஐயும் பேரபிளா வரைகிறோம்னா அந்த ஈக்குவேஷனை தான் ஃபஸ்ட்டு எழுதுகிறோம். அடுத்து வந்து 0 = x² - x - 6. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். ஸோ சைன் சேஞ்ச் பண்ணுறோம். ஆப்போசிட் சைன், இதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைன், இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். 2 + 1 வந்து 3x, -3 + 6 வந்து +3. ஸோ y = 3x. ஓகே. இப்போ இதுக்கு மறுபடியும் நம்ம பாயிண்ட்ஸ் கொடுத்து கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸுக்கு வந்து -2 -1 0 1 2 கொடுக்குறேன். இப்போ இங்கே இருக்கிறது டேபிளில் போடணும். 3x 1 3 1 இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால் நம்மளுக்கு y கிடச்சிரும். ஸோ 3xனால் 3ஆல் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 3 × -2 -6, 3 × -1 -3, 3 × 0 0, 3 1s are 3, 3 2s are 6. இப்போ இங்கே இருக்க 3ஐ வந்து எல்லாத்துக்கும் போடணும். இப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால் இது கிடச்சிரும். -6 + 3 வந்து -3, -3 + 3 0, 0 + 3 3, 3 + 3 6, 6 + 3 9. இப்போ பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் எழுதுங்க. -2, -3, -1, 0, 0, 3, 1, 6, 2, 9. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பிளாட் பண்ணலாம். -2, -3, -2, -3 ஆல்ரெடி பிளாட்டிங்கில் தான் இருக்குது, அதை விட்டுருங்க. -1, 0, -1, 0 இங்கே வரும். -1, 0 முன்னாடி பிளாக் பண்ணது -2. இந்த பாயிண்ட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதோட தான் ஜாயின் பண்ணணும். சரிங்களா? அடுத்து வந்து 0, 3, 0, 3. அடுத்து 1, 6,
அடுத்து 2,9. ஓகே, சரி. இப்போ நம்ம ஸ்கேல் வச்சு இப்போ நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம். எல்லா பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள். ஸோ இது ஜாயின் பண்ணும்போது இந்த பக்கம் வந்து இங்கே மீட் ஆகுது. எங்கே மீட் ஆகுது பாருங்கள், -2ல் மீட் ஆகுது. ஸோ -2, இங்கே வந்து கிராஃப் வந்து மீட் ஆகலை. அப்போ என்ன பண்ணலான்னா ஸ்கேலை வச்சு அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். எங்கே போகுதுன்னு பாருங்கள். எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரைட் லைன் தானே. இல்லைனா அடுத்த பாயிண்ட் கொடுக்கணும், 3ங்கிற பாயிண்ட் கொடுக்கணும். சரிங்களா? இப்போ இது வந்து லைன் எங்கே மீட் ஆகுதுன்னா 3ல் மீட் ஆகுது. ஸோ சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா -2, 3. இங்கே ஒன்று மீட் ஆகுது, அங்கே ஒன்று மீட் ஆகுது. ஓகே, ஸோ சொல்யூஷன் இஸ் -2, 3ன்னு எழுதிட வேண்டியதான். சரிங்களா? ரொம்ப சிம்பிள் சம் தான். ஸோ என்னடா கிராஃப் கீழே ஒரு பாயிண்டில் மீட் ஆகுது, மேலே ஒரு பாயிண்டில் மீட் ஆகுதுன்னு நினைக்காதீங்க. எல்லாமே ஒன்று தான். பேரபிளால் எங்கே மீட் ஆகுதோ அதை வச்சு ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம என்ன பண்ணணும், லைன் போட வேண்டியதான். வேறு ஒன்றுமே கிடையாது. ஆஸ் யூஷுவல் தான். இது ஒன்றும் டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. அதே மாதிரி தான். சரிங்களா? ஸோ அந்த சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூஸ் கண்டுபிடிக்கும் போது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக போடணும். இந்த மைனஸ் சைன்ஸ் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவ்வளோதான். ஓகே, அதே மாதிரி இதில் வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ணி கொடுக்கல. அந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பேரபிளாக வரையணும். ஸோ பேரபிளாக வரைகிற ஈக்குவேஷனை தான் சால்வ் பண்ணையில் ஃபஸ்ட்டு போடணும். அது மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching, students. Bye bye.